இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் வாசித்தோம். இந்த சுவிசேஷத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் இந்த பகுதி வரும்போது எனக்கு ரொம்ப அது சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு பகுதியாக காணப்படும். இந்த 2 அற்புதங்களும் பல முறை இதை நாம் தியானித்து இருக்கலாம். நான் கூட சில நாட்களுக்கு, சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த காலை வேளையில இந்த வார்த்தையிலிருந்து நாம் சில சத்தியங்களை, உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கும் போது ஒரு பெரும்பாடுள்ள ஒரு வியாதியினால் அகப்பட்ட ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். அதே போல ஒரு பெண்ணினுடைய மரணத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். 2 பேரும் பெண்கள் தான். ஆனா ஒருத்தருக்கு 12 வருடமாக ஒரு வியாதி, இன்னொரு பெண் அவள் 12 வயது நிரம்பிய ஒரு பெண், அவள் மரித்து போய்விட்டாள். சரி, இந்த வியாதியும் மரணமும் ஏன் வந்தது? தேவன் மனிதனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் வாழும்படி அவனை சிருஷ்டித்தார். தேவன் எப்படி நித்தியமானவரோ அதே போல நித்திய காலமாக வாழும்படி மனிதன் படைக்கப்பட்டான். ஆனால் எப்பொழுது பாவம் பிரவேசித்ததோ அப்பொழுது மரணமும் என்ன செய்தது? சரீர பிரகாரமான மரணம் பிரவேசித்தது. பாவம் வந்த இடத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வியாதிகள் ஏற்பட ஆரம்பிக்கின்றது சரீரத்துல. அதான் சொன்ன, இதை புசிக்கும் நாளிலே சாகவே அதை புசித்தான், தேவனுடைய கட்டளைக்கு மீறினான், உடனடியாக நம்முடைய சரீரத்திலே சில மாற்றங்கள் உருவாகிறது. ஆனால் ஆவியிலும் ஆத்துமாவிலும் எந்த மாற்றமும் இல்ல. சரீரத்துலதான் என்ன செய்கிறது? மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதை புசிக்கும் நாளிலே அந்த சரீர பிரகாரமான மரணத்தை ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் மனிதன் பாவம் செய்ததினாலே இந்த பூமியை ஆண்டவர் என்ன செய்தார்? சபித்தார். அதனால இயற்கையிலே இந்த பூமியிலே சில மாற்றங்கள், பேரழிவுகள் ஏற்படுகிறதா இருக்குது. சரீரத்திலேயும் அழிவுகள் ஏற்படுகிறது. அதே போல இந்த இயற்கையிலேயும் அவருடைய சிருஷ்டிப்புகளிலேயும் சில பேரழிவுகள் உண்டாகிறது. அதனால மனிதர்கள் படுகிற பாடுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வியாதினால மனிதர்கள் படுகிற பாடுகள், ஆனா அதை அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. அநேக நேரங்களில் இந்த மருத்துவமனைகளுக்கு கடந்து செல்லும் போது அவருடைய முகங்களை நான் பார்ப்பது உண்டு. அந்த முகத்திலே மிகப்பெரிய வேதனை அந்த முகத்திலே காணப்படும். அந்த வியாதிஸ்தர்களுடைய முகத்தில மாத்திரம் இல்ல, அந்த வியாதிஸ்தர்களை நேசிக்கிறதுனால், அவளை அன்பு கூறுகிறதுனால் அவங்களை கூட்டிட்டு வரவங்களுடைய முகத்துல என்ன செய்யும்? ஒரு மிகப்பெரிய வேதனை. சில ஐசியூ அந்த முன்னாடி நிற்கும் போது பார்த்தா இந்த மனிதர்களுடைய அந்த வேதனையை அவர்கள் பல்வேறு நிலைகளில் அவர்கள் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்ப்போம். திடீர் என்று அழுகுரல்கள் என்ன செய்யுது? கேட்கிறது. இந்த ஆம்புலன்ஸ் போகும்போதெல்லாம் ஒரு நிமிஷம் என்ன செய்யுது? அந்த சைரன் ஒளி கேட்கும் போது வேதனையால் எல்லாருமே அந்த ரோட்ல போறவங்க கூட என்ன செய்வாங்க? ஒரு ஆண்டவர் தமது சாயலாக நம்மை உருவாக்கி இருக்கிறாரு. அவர் அன்புள்ள தேவன். அந்த அன்பும் அந்த இரக்கமும் நமக்குள்ள கொஞ்சம் என்ன செய்யுது? இன்னும் இல்லாமல் போய் கொண்டிருந்தாலும், மனுஷனுடைய அக்கிரமத்தினால அன்பு தணிந்து போய் கொண்டிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது? இருக்குது. அதனால வியாதிப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இல்ல பிரச்சனை, அந்த குடும்பத்தையே அது அசைத்து விடுகிறது. இன்னும் சொல்லணும்னா அவளுடைய நண்பர்கள், உறவுகள் எல்லாரையும் அந்த வியாதி, அந்த வேதனை பற்றி பிடிக்கிறதாக இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த மரணம் அதை விட கொடியதாக காணப்படுகிறது. கடந்த வாரத்துல ஒரு தெரு வழியா வந்தேன். ஒரு தெரு வழியா வரும்போது 2 வீடுகளிலே மரணம் சம்பவித்ததை நான் பார்த்தேன். ஒரே தெருவுல ஒரே நாள்ல எப்படி 2 மரணங்கள். இப்படி நீங்களும் பார்ப்பீங்க. எங்கெல்லாம் நாம் கடந்து செல்கிறோம் அங்கெல்லாம் இந்த வியாதியும் மரணமும் மனித இனத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. இது மாத்திரம் இல்ல, பேரழிவுகள், விபத்துகள் ஆங்காங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னது? பாவம். இயேசு இந்த பூமியிலே அவர் வந்தபோது அவரு இதை எதிர்கொண்டார். இந்த வியாதிகளை, இந்த பிரச்சனைகளை என்ன செய்தார்? அவரு எதிர்கொண்டார். வியாதிஸ்தர்களை அவர் குடும்பத்துல கூட வியாதிகள் என்ன செஞ்சிருக்கலாம்? வந்திருக்கலாம். அவருடைய சரீரத்துல கூட வியாதி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஏசாயா 53:3 சொல்லுகிறது, அவர் துக்கம் நிறைந்தவராகவும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தாராம். அவர் எப்படி இருந்தாராம்? துக்கம் நிறைந்த. அப்ப ஒரு ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 30 வருடத்துல ஒருவேளை அவருடைய சரீரத்துல சில பலவீனங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம்.
நம்மை போல அவர் சாதாரண சரீரம் தான். அடிமையின் ரூபம் எடுத்து அப்ப மனிதனுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் என்ன செய்திருக்கணும்? அனுபவித்திருக்கணும். நம்மை போல எல்லா பாடுகளையும் அனுபவித்தவராக அவர் இருக்கிறார். ஆகவே அவர் துக்கம் நிறைந்தவரும், அடுத்தது அவர் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அதனால்தான் நமக்காக பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டவர். எல்லா விதத்திலும் என்னது வியாதி அவருக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? வந்திருக்கலாம். அவங்க குடும்பத்துல வியாதி ஏற்பட்டிருக்கலாம். அவர் உறவுகளிலே அந்த 30 வயது வரைக்கும் பல மரணங்களை அவர் எதிர்நோக்கி இருக்கலாம். இந்த மரண வீடுகளுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? கடந்து சென்றிருக்கலாம். அந்த வேதனை, அந்த அழுக்குறல்கள், அந்த பிரிவை தாங்க முடியாத சூழ்நிலைகள், இவள் எல்லாம் இயேசுவும் என்ன செய்திருக்கிறார்? எதிர்கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் என்று படிக்கிறோம். அவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு லாசருவின் கல்லறையில அவர் வருகிறார். அவருக்கு தெரியும் லாசருவை உயிரோடு கூட எழுப்ப போகிறதை அவர் நன்கு அறிந்திருந்தார். யோவான் 11ஆம் அதிகாரத்துல அவருக்கு தெரியும் நல்லா. ஆனா அவரோடு கூட வந்து இருக்கிற ஜனங்கள், ஸ்திரீகள் அழுகிறதை அவர் பார்த்தபோது தமது ஆவியில் கலங்கி அந்த இடத்துல அவர் அழுதார் என்று படிக்கிறோம். வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை படிங்க. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி, ஆமா இந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்ப போகிறது ஆண்டவருக்கு நல்லா, அதுக்காக தான் வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த மரணத்தின் நிமித்தம், இந்த பாவத்தினால் வந்த இந்த மரணம் இந்த சமுதாயத்தை எவ்வளவாக பாதித்திருக்கிறது என்பதை அவர் அறிந்து அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி என்ன செய்தாராம்? துயரமடைந்து. 35வது வசனம் சொல்லுகிறது, இயேசு என்ன செய்தாராம்? கண்ணீர் விட்டார் என்று படிக்கும். இயேசு கண்ணீர் விட்டார். அவர் துக்கம் நிறைந்தவராயிருந்தார். மனுக்குலத்தை பார்க்கும்போது, வியாதியஸ்தர்களை பார்த்த போது துக்கம் நிறைந்தவராயிருந்தார். அந்த துக்கத்தினால்தான் அந்த மனதுருக்கம் என்ன செய்தது? வந்தது. அந்த மனதுருக்கத்தினால்தான் அநேகரை அவர் சுகமாக்கினார் என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பாவத்தினால் வந்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த விளைவுகளில் இருந்து மனிதனை விடுதலையாக்கும்படியாகவே இயேசு வந்தார். சுலபமா ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கு. அதுவரைக்கும் நம்பிக்கையற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். மனித இனம் எப்படி இல்ல? நம்பிக்கையே இல்லை. இந்த வியாதி, இந்த பாவத்தினால் ஆதாம் செய்த அந்த ஒரே மனிதனுடைய தவறினாலே மனுகுலம் முழுவதும் வியாதியினாலும் மரணத்தினாலும் பேரழிவுகளினாலும் அவர்கள் அதை சந்தித்து அதை எதிர்கொண்டு துக்கப்படுகிறவர்களாக, வேதனைப்படுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அதனால்தான் இயேசு வந்து ஒரு நம்பிக்கையை மனிதர்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அவர் வியாதியஸ்தரை என்ன செய்தார்? சுகமாக்கினார். ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். உன்னை உருவாக்கின தேவன் அவர். நான் அதை யோசிச்சு பார்க்கும்போது, பிசாசு அவரை சோதிக்கும் போது சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை எல்லாம் என்ன செய்யுங்க? அப்பங்கள் ஆகும்படி செய்யும். அங்க அவர் செய்யல. அவர் தேவனுடைய குமாரனா இருந்த அப்படின்னா அவர் பார்த்த எல்லா வியாதியஸ்தர்களையும் என்ன செய்தார்? சுகமாக்கினார். நீ தேவனுடைய குமாரனா என்றால் இந்த ஆலயத்தின் உப்பருகியின் மேலிருந்து கீழே குதியுன்னு சொன்னார். ஆனா அவர் அதெல்லாம் செய்யல. பசித்தவர்களை அவர் பார்த்த போது அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவராயிருந்தார். அது மாத்திரம் இல்ல, அவர் மரண வீடுகளுக்கு கடந்து சென்று அப்படியே வரல, ஜெபம் பண்ணிட்டு வரல. இன்றைக்கு இருக்கிற நாங்க ஊழியர்கள் மரண வீடுகளுக்கு எல்லாம் கடந்து சென்று என்ன செஞ்சுட்டு வரோம்? ஜெபம் பண்ணிட்டு வரோம். ஆனால் அவர் அப்படி வரல. அங்க இருக்கிற அந்த மனிதர்களை உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுப்பினார். இது எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு நம்பிக்கையை மனுக்குலத்திற்கு, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில வாழ்ந்த அந்த மனுக்குலத்திற்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற தேவனாக அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இவர் இப்பொழுது ரட்சகராக வந்திருக்கிறார். அதனால அவர் நம்பிக்கையை மாத்திரம் தான் கொடுத்தார். ஆனால் ஒரு நாளிலே அவர் ராஜாதி ராஜாவா இந்த பூமிக்கு வரப்போகிறார். ராஜாதி, இப்ப ரட்சகரா வந்திருக்கிறாரு. ஒரு நாள் எப்படி வரப்போறாரு? ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அப்போ அவர் ஆளுகை செய்யும் போது, இப்ப இருதயத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் இந்த பூமியில எழுத்தின்படியே அவர் ராஜாதி ராஜாவாய் இருந்து 1000 வருடம் அவர் என்ன செய்ய போறார்? ஆளுகை செய்ய போகிறார். அந்த 1000 வருட ஆளுகையில கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி பாருங்க. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும்
100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கெல்லாம் எவ்வளவு வயசு நாட்கள் கொஞ்சம் பாருங்க. அது அது பிறந்த உடனே என்ன செய்கிறது? சில நேரங்களில் இறந்தே பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள், இப்ப ரட்சகரா வந்திருக்கிறாரு, அது இருக்கட்டும். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். அப்போ என்ன நடக்குதாம்? அங்கே அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள் என்று படிக்கிறோம். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான் என்று படிக்கிறோம். 100 வயது. இப்ப 100 வயது வாலிபன் என்ன சொல்றோம்? 25 வயது என்ன செய்யறோம்? வாலிபன் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியில ஆளுகை செய்யும் போது 25 வயது வாலிபன் அல்ல, 100 வயசு இருக்கிறவனும் யாருதான்? வாலிபன். அது இப்போ இல்ல, அது ஆண்டவர் ஆளுகை செய்யும் போது. ஆனால் ஒரு நாள் வரும், இந்த 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 பூமியையும் இந்த வானத்தையும் கர்த்தர் மாற்றிவிட போகிறார். இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும். அப்பொழுது தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியும் என்ன செய்ய போறாரு? சிருஷ்டிக்க போகிறார். அந்த புதிய வானத்திலே புதிய பூமியில எப்படி இருக்குமா? தயவுசெய்து வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல முதல் 5 வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று. கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, அவர்களுடைய தேவனுடைய வாசஸ்தலம் இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவளோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். இப்ப புதிய வானத்தின் புதிய பூமியில பாருங்க, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பின. இந்த காலகட்டத்துலதான் மரணம் இருக்குது, வியாதி இருக்குது, பேரழிவுகள் இருக்குது. ஆனா 1000 வருட அரசாட்சியில 100 வயது சென்று அங்கேயும் மரணம் இருக்கும். ஆனா 100 வயது சென்று மரிக்கிறவன் வாலிபன் எனப்படுவான். ஆனா அங்கே தேவன் நீதியாக ஆளுகை செய்வார். ஆனால் புதிய வானம் புதிய பூமியில அங்க என்ன இல்லையா? எல்லாருடைய கண்ணீர்களையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் என்ன செய்தது? ஒழிந்து போயின. ரொம்ப அற்புதமா இருக்குல்ல இதை படிக்கும்போது. ஆனா இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் திருடன் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண படவும் வந்தேன் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஆகவே இந்த வியாதி நேரங்களிலே, மரண நேரங்களிலே நம்ம இருதயம் ரொம்ப வருத்தப்படுகிறது, வேதனைப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களிலேயும் தேவன் நமக்கு ஒரு திட நம்பிக்கையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ரட்சகராக அவர் வெளிப்பட்டார். சரி, இருக்கட்டும். இந்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து வருவோம். இந்த லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே 2 அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் என்று நான் சொன்னேன். 2 அற்புதங்கள். ஆண்டவருடைய அதிகாரத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். இயேசுவுடைய அதிகாரத்தை. வியாதியின் மேலும் அவருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. மரணத்தின் மேலும் அவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். ரெண்டின் மேலும் அவருக்கு என்ன இருக்கு? அதிகாரம் உடையவராக அவர் காணப்படுகிறார். இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த 2 அற்புதங்களிலேயும் அநேக வேறுபாடுகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேறுபாடுகள். முதல்ல இந்த இடத்துல நீங்க படித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே 41வது வசனத்துல ஒரு ஜெப ஆலய தலைவனை என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஆனா அடுத்தது அந்த சம்பவத்தை நாம் படித்து பார்க்கும்போது ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆணை பார்க்கிறோம். இந்த வேறுபாடுகளை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆணை பார்க்கிறோம், ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அடுத்ததாக இங்கே இவன் ஜெப ஆலய தலைவனாக இருக்கிறான். கப்பர்நகும் என்ற ஊரில் இருக்கிற ஜெப ஆலயத்திற்கு அவன் யாரா இருக்கான்? தலைவனா இருக்கிறான். ஆனா அந்த அம்மா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயா இருந்ததுனால சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பெண் என்றாலே அன்றைக்கு சமுதாயத்துல ஒரு தாழ்ந்த நிலையில தான் வைத்திருந்தாள். இன்றைக்கு அல்ல, அன்றைக்கு. ஆகவே 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இவன் ஒரு தலைவன், அந்த அம்மா ஒரு சாதாரண பெண், புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக காணப்படுகிறான். அடுத்தது இதை படிக்கும் போது
இந்த இந்த ஜெபாலய தலைவனுடைய மகள் 12 வருடமாக என்ன செய்றான்? அவள் வியாதியாக மன்னிக்கணும், அவளுக்கு 12 வயது நிறைந்த ஒரு பெண், அவள் மரித்து போனாள். ஆனால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? இந்த பாடுகளை என்ன செய்து கொண்டிருக்காங்க? அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று இப்படி அநேக வேறுபாடுகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சரி இருக்கட்டும், நேரடியாக இந்த வேத பகுதிக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல ஆண்டவரை குறித்து சொன்னேன், அவருக்கு வியாதியின் மேலும் மரணத்தின் மேலும் அதிகாரம் உடையவராக இருந்தார். அதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக தான் இந்த அற்புதங்களை செய்தார். பிசாசுக்கு முன்னாடி அற்புதத்தை எல்லாம் செய்து தன் தேவனுடைய குமாரன் என்று ஒருபோதும் என்ன செய்ததில்லை, அவர் வெளிப்படுத்துகிறதே இல்லை. அங்க செய்யாம யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, யாரெல்லாம் பசியில இருக்கிறாங்களோ, வியாதியில இருக்கிறார்களோ, மரணத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் யார் என்பதை, தன்னுடைய அதிகாரம் என்ன என்பதை வெளிப்படுத்தி அவளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்காதவர்களுக்கு அற்புதம் இல்ல. ஆமா, விசுவாசிக்காதவர்களுக்கு அவங்க சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரனை என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து அதை நிரூபி என்று சொல்லுகிறார். அங்கே அற்புதம் செய்யல ஆண்டவர், அங்கே அற்புதம் செய்யல. விசுவாசியாதவர்களுக்கு தாம் உயிர் தெழுந்த பின்பு தான் உயிர் தெழுந்தேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை. யார் விசுவாசித்தார்களோ, யார் அவரை பின்பற்றினார்களோ, அவர்களுக்கு தாம் உயிரோடு இருக்கிறதை பிரத்யட்சமாக என்ன செய்தார்? ஆகவே இந்த காலைவெள்ள இந்த வசனத்தை கேட்கும் போது, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதத்தை பார்க்க முடியும். நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதத்தை அனுபவிக்க முடியும். ஆமா, விசுவாசியாது இருக்கிறவர்களுக்கு அது ஆண்டவர் வெளிப்படுத்தவே மாட்டார். விசுவாசிக்கு எப்படியோ அப்படிதான் அவிசுவாசிகளுக்கு. ஆனால் யாரெல்லாம் அதனால்தான் அந்த மார்த்தாள் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த காலையில் ஆண்டவரை விசுவாசிக்கும்படி நான் கேட்கிறேன். இந்த செய்தியை தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணும்படி கேட்கிறேன், இதை கவனிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவருடைய குணாதிசயங்களில் சில காரியங்களை உங்களோடு கூட இந்த செய்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளும்படி நிற்கிறேன். முதலாவதாக இந்த 40வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு திரும்பி வந்த போது என்று ஆரம்பிக்கிறார். இயேசு என்ன செய்தாரா? திரும்பி வந்த போது. அப்ப எங்க போயிருந்தாரு இவரு? இதுக்கு முன்பதாக இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்க படித்து பார்ப்பீங்கன்னா, தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் என்ன செய்தார்? கதரேனர் என்ற நாட்டிற்கு அவர் கடந்து சென்றார். அந்த வழி பிரயாணத்துலதான் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. இயேசு தலையணை வைத்து என்ன செய்தார்? தூங்கினார் என்று படிக்கிறோம். அவ்வளவு களைப்பு. ஏனென்றால் இயேசு தனிமையா எங்கேயும் போறது இல்லை. ஒன்று, பிதாவை அவர் சந்திக்க அவர் கடந்து சென்ற போது தனிமையா போனாரு. அடுத்ததாக சீஷர்களுக்கு சில காரியங்களை தனிமையிலே விவரித்து காண்பிக்கும்படி சில இடங்களுக்கு அவர் அழைத்து சென்றதாக வேதம் சொல்லப்பட்டிருக்குது. மீதியான நேரங்களில் எல்லாம் யாரோடு கூட தான் இருக்கிறாரு? ஜனங்களோடு கூட தான் அவர் நேரங்களை அவர் செலவு செய்கிறவராக இருந்தார். ஜனங்களோடு கூட அந்த 3.5 வருட ஊழியர்கள் ஜனங்களோடு கூட தான் அவர் இருந்தார். ஒன்று, ஜெபிக்கும்படியாக தனியா போயிருப்பாரு, இல்லைன்னா சீஷர்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக என்ன செய்திருப்பார்? தனியா போயிருப்பார். மற்ற நேரங்களில் எல்லாம் அவர் 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 ரொம்ப ஜனங்களோடு கூட தொடர்புடையவராக இருந்தார். சரி இருக்கட்டும். இந்த கதரேனர் நாட்டுக்கு அவர் போகும்போது பிரயாணத்திலேயே பெரிய பிரச்சனை. கடல் கொந்தளிக்குது, காற்று பயங்கரமா அடிக்குது. சீஷர்கள் எல்லாரும் பயந்துட்டாங்க. இவர் தூங்கிட்டு இருக்காரு. ஐயரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னார். உடனே அங்க எழுந்து காற்றையும் கடலையும் என்ன செய்தாராம்? அமர்த்தினார் என்று படிக்கிறோம். அப்போ தம்முடைய சீஷர்களுக்காக எவ்வளவு பெரிய காரியத்தையும் அவர் என்ன செய்வார்? நீங்கள் சீஷர்களா? ஆமா. நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவர்களா? உங்களுக்காக எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் அடக்குவார். பேசலாம். நான் இவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்கு. எவ்வளவு பெரிய மரணத்தை எதிர்நோக்கி உள்ள ஒரு சம்பவம். சீஷர்கள், ஐயரே, நாங்கள் படிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள யாரும் போகலையாட்டு இருக்கு. நீங்க சீஷர்களா இருந்தால் சில நேரத்துல அப்படி கூட கூட்டிட்டு போவாரு. மடிந்து போகிற நேரத்துக்கு என்ன செய்வோம்? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது, ஆண்டவரே என்று கூப்பிடும் போது அவர் வருவார். அப்ப அல்லேலூயா சொல்லுவீங்க. இப்ப இன்னும் யாரும் என்ன செய்யல, அந்த சூழ்நிலைக்கு போகல. சூழ்நிலைக்கு போன 2-3 கரங்கள் உயர்ந்ததை நான் பார்த்தேன். உங்களுக்காக நன்றா ஜெபம் பண்றேன். பிரைஸ் தி லார்ட். அப்போதான் ஆண்டவர் யாருன்னு என்ன செய்யும்? சரி, அதுக்காக தான் சீஷர்களை அழைத்து கொண்டு போகிறார். தயவு செய்து நன்றாய் கவனித்துக் கொண்டு வாருங்கள், ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அங்கே போன போது அங்கே பிசாசு பிடித்த ஒரு மனிதனை அங்கே அவர் எதிர்கொள்ளுகிறார். அவனிடத்துல லேகியோன், அவன் பேர் என்னன்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? நாங்கள் அநேகரா இருக்கிறபடியா என் பேர் லேகியோன். பேர் இல்ல, எத்தனை பேர்? 6000 பேர் சொன்னா என்ன ஆகுறது? அவன் ஒரே பேர்ல சொல்லிட்டான். அவனுக்கு கூட பாருங்க எவ்வளவு வேலை செய்யுது. லேகியோன் என்று என்ன செய்கிறான்? உடனே அவன் அங்கே ஒரு ஜெபம். யாரு? பிசாசு சொல்லுது,
எங்களை நீர் இங்கிருந்து துரத்தி விடாதபடிக்கு இந்த பன்றிக்குள்ள போகிறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க, உத்தரவு கொடுங்க. அந்த ஜெபத்தை கூட கேட்கிறாராம் ஆண்டவர். ஜெபத்தை கேட்கிற அந்த ஜெபத்தை அவனுடைய ஜெபத்தையே கேட்கிறாருன்னா உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை ரொம்ப நல்லா கேட்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள். ஒரு பிள்ளை அந்த பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்று சொல்கிறார். அப்ப நம்ம பிள்ளைகளா இருந்து தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், கேட்கிறவராக இருக்கிறார். இப்போ ஒரு அல்லே சொல்லுங்க. இன்னும் சத்தம் வரல. சரி, பிரசங்கம் முடிகிற போதுதான் வருதான்னு பார்ப்போம். சரி, இருக்கட்டும். அங்கே அங்கே என்ன நடக்குது, அதை அந்த ஜெபத்தை கேட்டு அந்த பிசாசை என்ன செஞ்சாரு, துரத்தி விட்டுறாரு. அந்த பன்றிகள் எல்லாம் கீழே விழுந்து மடிந்து போகிறது. உடனே அங்கே பாருங்க, அவர்கள் சொல்லுகிறார்கள் 37வது வசனம். அந்த ஜனங்கள் என்ன செய்யணும், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். ஐயோ, இவனால ரொம்ப பிரச்சனை ஏற்பட்டுச்சு, நல்ல வேலை இதை என்ன செஞ்சீங்க, துரத்தி விட்டீங்கன்னு அங்க சொல்லணும். ஆனால் அந்த ஊரார் என்ன செய்தார்களாம், தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அப்ப பாருங்க, இயேசுக்கே சில நேரங்கள்ல அந்த கிராம மக்கள் அவரை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கிராம மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. அப்ப சில நேரங்கள் நம்மையும் என்ன செய்ய மாட்டாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அற்புதங்களை கண்டாலும் சரி, தேவனுடைய கிரியைகளை பார்த்தாலும் சரி, ஒரு சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த கிராமத்தார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக நீர் இங்கிருந்து போகும்படி அவரை என்ன செய்தார்களாம், வேண்டிக். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. வேற ஒன்னும் ஊழியத்தையும் அங்க இந்த இடத்துல என்ன செய்யல. ஒரு சில இடங்களிலே நம்மை திருப்பி அனுப்புகிற ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும். சரி, அடுத்தது 40வது வசனத்துக்கு வாங்க. இயேசு திரும்பி வந்த போது ரொம்ப எப்படி இருந்திருக்கும், ஒரு மனிதனா உங்களை ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டுல உங்களை எங்க நீங்க சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு நேரடியா சொல்லிட்டாங்கன்னு வைங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மை போல பாடுள்ள மனுஷர் அவரும் அவர் பாடுகளை வேதனைகளை அனுபவித்தவராயிருந்தார். வேதனைகளை அனுபவித்தவராயிருந்தார். துக்கம் நிறைந்தவரும் பாடு. அப்போ இந்த சூழ்நிலையை நான் யோசித்து பார்க்கிறேன். உடனே கிளம்புங்க இந்த இடத்தை விட்டு அப்படின்னும் போது ரொம்ப வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் 40வது வசனத்துக்கு வரும்போது, இயேசு திரும்பி வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக ஒரு சொல்லுவோமா, ஒரு கூட்டம் திரும்பி அனுப்பிச்சுன்னா இன்னொரு கூட்டம் காத்திருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதா, புரியலையா? ஆண்டவர் நிமித்தம் உங்களை ஒரு கூட்டம் புறக்கணிக்குதுன்னா உங்களுக்காக சந்தோஷத்தோடு கூட ஒரு கூட்டம் என்ன செய்யும், காத்திருக்கும். இங்க பாருங்க, இயேசு திரும்பி வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக என்ன செய்தார்கள், காத்திருந்தபடியால் அவரை எப்படி ஏற்றுக்கொண்டார்களாம், சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். வசனத்தை கூட சந்தோஷமா கேளுங்க, அப்புறம் இல்லைன்னா வேற யாருக்காவது அனுப்பிடுவார் ஆண்டவர். சந்தோஷமாய் அவரை என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார். இந்த காத்திருந்த கூட்டத்துல இந்த 2 பேர் இருக்காங்க. யாரு 2 பேரு? இந்த 100க்கு அதிபதி, இந்த ஜெப ஆலய தலைவனும் யாரு, இந்த பெரும்பாடுள்ள 2 பேர். ஏனென்றா மற்றவங்க எல்லாம் காத்திருந்தாங்க, அவருடைய போதனையை கேட்க ஒருவேளை காத்திருந்திருக்கலாம், அவருடைய அற்புதங்களை பார்க்க காத்திருந்திருக்கலாம், சிலர் குற்றம் பிடிக்கவும் என்ன செய்திருக்கலாம், காத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனா 2 பேரும் ஐயோ இயேசு வரமாட்டாரா, அந்த சைடு போயிருக்கிறார். இந்த கதரீரருடைய கப்பல் 20 மைல் தொலைவு என்று சொல்லுகிறார்கள். அப்போ இயேசுவுக்காக ஒரு கூட்டம் காத்திருந்தது. இந்த காலையில் அற்புதங்கள் உனக்கு வேணுமா, கர்த்தருக்காக காத்திரு. அதனால்தான் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். தாவீது சொல்லும் போது, கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் எல்லாரும் திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள். இயேசு வந்த உடனே எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமாக இதை யோசித்து பார்க்கும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஒரு கூட்டம் அவரை புறக்கணிக்கிறது, ஆனால் ஒரு கூட்டம் அவருக்காக என்ன செய்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. அவர் வந்த போது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். உடைய வாழ்க்கையில வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவருக்காக சந்தோஷமாக காத்து கொண்டிருங்கள். அவர் வருவார், நிச்சயமாக அவர் என்ன செய்வார். பாருங்க, அதுல 2 பேர் ரொம்ப பிரச்சனையில் உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். இப்பொழுது 41வது வசனத்துக்கு வரும்போது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு வாசிக்கலாம், வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து. எனக்கு இதுல முதல்ல நான் யோசித்து பார்க்கிற காரியம் என்னன்னா, இந்த இயேசு எளிதில் அணுகக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருக்கிறாருங்க, எளிதில்
அணுகக்கூடியவராக இருந்தார். ஏனென்றால் அங்கே வந்து அவர் இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தார். ஆனால் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. மார்க்கு 5:21. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார். இப்போ ஜனம் கொஞ்சம் இல்ல, எத்தனை பேர் இருக்காங்க? திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த ஜெபாலய தலைவன் அவரை அணுக முடிந்தது. புரியுதா நான் சொல்ற குறிப்பு? ஜெபாலய தலைவன் அவரை என்ன செய்தது? அணுக முடிந்தது. இன்றைக்கு இந்த உலகத்துல 750 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேவனுக்காக காத்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் அவரோடு கூட தொடர்பு அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால், நீங்கள் அவரை அணுகக்கூடிய நிலையில தான் அவர் என்ன செய்யறார்? இருக்கிறார். சொல்லுவோமா? என்னுடைய ஆண்டவர் எளிதில் அணுகக்கூடிய தேவனா இருக்கிறார். அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா, அத்தனை 1000 ஜனங்கள் அங்க இருந்தாலும் இந்த யவீரு சுலபமாய் அவரை என்ன செய்ய முடியும்? அணுக முடியும். ஆனா இதை யோசிச்சு பாக்குறேன், ஒரு பெரிய தலைவன் வராருன்னு வைங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஏன்னா நம்ம ஊர்ல அவர்களுக்கு நிறைய கூட்டம் இருக்குது. இல்ல ஒரு நடிகர்களுக்கு எல்லாம் ரொம்ப கூட்டம் என்ன செய்யுது? வருது. ஆனால் எளிதில் அணுகக்கூடியவர்களா இருக்கிறாங்களா? அவங்க கிட்ட ஒரு மனு கொடுக்கணும், அவங்களுடைய பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்லணும்னா கிட்டையே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. காவல்துறையினர் அவங்களை என்ன செய்வாங்க? தடுத்துருவாங்க. இன்னைக்கு சிலர் எல்லாம் சொல்றாங்க பாக்ஸர்ஸ் வச்சிருக்காங்களாம். அது என்ன பாக்ஸர்னு எனக்கு தெரியல. அவங்க கிட்டையே யாரும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. யாரு கிட்ட போக முடியாது. ஆனால் இயேசு எளிதில் அணுகக்கூடிய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதனால நம்ம ஆண்டவருக்கும் இந்த உலக தலைவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப வித்தியாசம். எளிதில் திரளான ஜனக்கூட்டம், ஆனால் எளிதில் அணுகக்கூடியவராயிட்டார். அதான் படிக்கிறோம். இயேசு ஜெபாலய தலைவனாக யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து உடனே அவன் என்ன செய்யறான்? பாதத்தில் விழுந்து. இவன் யாரு? ஜெப ஆலய தலைவன். அன்றைய நாட்களில் ஜெப ஆலய தலைவர்கள் என்ன, இந்த கப்பர்நகூம்ல இயேசு அடிக்கடி என்ன செய்யறார்? அந்த ஜெப ஆலயத்துக்கு கடந்து சென்று இருக்கிறார். அங்கே அநேக அற்புதங்களை அவர் செய்ததாக நாம படிக்க முடியும். அந்த ஜெப ஆலயத்துல கூட அவர் அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். 5வது அதிகாரத்துல நம்ம படிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இருக்கட்டும். 4ஆம் அதிகாரம் அல்லது 5ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல அவர் வருகிறார். கப்பர்நகூம்ல ஜெப ஆலயத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் தான் பேதுருவின் மாமி அவர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். ஆகவே இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்று யவீருக்கு நன்றாய் தெரியும். ஆனால் அந்த நாட்களிலேயே இந்த எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியரும், அங்க இருக்கின்ற ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ எருசலேமில் இருந்த ஆலயத்தில் இருந்த அந்த பிரதான ஆசாரியன் இயேசுவுக்கு எதிராக செயல்பட்டு அப்படின்னாலே, ஒவ்வொரு நகரத்திலும் அல்லது கிராமங்களிலும் இருக்கிற ஜெப ஆலயத்திலும் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமா உத்தரவு போட்டிருப்பார். இந்த இயேசு என்ற ஒருத்தரை என்ன செய்யாதீங்க, அவருடைய போதனையை கேட்காதீர்கள் என்று உத்தரவு போட்டிருப்பான். ஆனா இங்க இந்த தலைவன், இவன் சாதாரண ஒரு நபர்களா அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா தலைவர்களுக்கு உடனே சர்க்குலர் என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கும். இயேசுவை யாரும் என்ன செய்யக்கூடாது? தொடர்பு கொள்ளக்கூடாது என்று. ஆனால் இங்கே அந்த தலைவன் என்ன செய்கிறான்? இயேசுவின் வந்து கேட்கல, அவருடைய பாதத்தில் என்ன செய்தான்? ஆமா, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க என்ன நினைத்தாங்களோ, பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. அவருடைய மகள் எப்படி இருக்கலாம்? மரண அவஸ்தையா இருக்கிறாள். அங்கே நாம் படிக்கிறோம். அவர் சொல்றார், பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்து. நிறைய பிள்ளைகள் இருந்தா கூட பரவாயில்ல, அவளுக்கு எவ்வளவுதான் இருக்கு? ஒரே குமார். அவன் தலைவன் எல்லாம் பார்க்கல. ஆலயத்துக்கு வரும்போது தலைவன் எல்லாம் பார்க்க கூடாது. அவர் யார் அவர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவருடைய பாதத்திலே விழுந்து அவரை என்ன செய்வோம்? வணங்குகிறவளா இருக்கும். எனக்கு அநேகர் தேவனை சரியாய் அறியாததினாலே தேவனுக்கு செலுத்துகிற அந்த மகிமையும் கனத்தையும் செலுத்தாமல் நாம் காணப்படுகிறோம். அவன் பெரிய தலைவன், அந்த தலைவனுடைய அந்தஸ்துல எல்லாம் அவன் இல்ல, சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குகிறான். நமக்கு ஒரு அந்த 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 சூழ்நிலைக்குள் கடந்து போகிறவர்களுக்கு தான், அல்லது தேவன் தம்மை யாருக்கு அப்படி வெளிப்படுத்துகிறார் அவர்களுக்கு தான் அந்த 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 அதிகாரம் தெரியும். அவன் அவருடைய பாதத்தில் விழுந்து என்று படிக்கிறான். இவராலதான் இந்த காரியம் நடக்கும்னா என்ன செய்வோம்? நம்ம ஐயா நீங்க தான் அப்படின்னு சாஸ்தாங்கமா என்ன செஞ்சிருவோம்? விழுந்துருவோம். ஆகவே இவனுக்கு தெரியும் இயேசு யார் என்று. ஏனென்றால் அவனுடைய ஜெப ஆலயத்திலேயே அற்புதங்களை என்ன செய்திருக்கிறார். பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்த தேவன். அது மாத்திரம் இல்ல, 7ஆம் அதிகாரத்துல நாயினூர் விதவையின் மகனை என்ன செய்தார்? உயிரோடு கூட 15 மைல் தான் சொல்றாங்க. அப்ப நிச்சயமா அந்த அந்த அற்புதத்தினுடைய செய்திகள் நிச்சயமா இந்த ஜெப ஆலய தலைவன் கேட்டு இருப்பான். ஆகவே இயேசு
வருகிறார் என்று சொல்லப்பட்ட போது, ஏன்னா நான் நினைக்கிறேன் இந்த ஜெபாலயத்தவன் அங்க இருக்கிற எல்லா மருத்துவ உதவிகளையும் என்ன செஞ்சிருப்பான், பார்த்துருப்பான். எல்லாம் முடியாது என்ற நிலை, மரண அவஸ்தையா இருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு இருக்கிறாருமே. இப்பொழுது இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவள் சொல்லுகிறார், 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடினால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். வீட்டுக்கு வரும்படி அவரை என்ன செய்தானாம், வேண்டிக் கொண்டார். அப்போ ஆண்டவர் எளிதில் அணுகக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் உடனடியாக உதவி செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். இரண்டாவது எப்படி இருக்கிறார் ஆண்டவர், உடனடியா. பாருங்க, இதை கேட்ட உடனே அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வாசிக்கலாம். தன் வீட்டிற்கு வரும்படி வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் உடனடியா என்ன செய்யறாரு, போறாரு. ஆனா எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த இடத்துல, திரளான கூட்டம். திரளான கூட்டம் இருக்கும்போது ஒருத்தன் வந்து கேட்கிறான், என் மகள் இப்படி இருக்காங்க வாங்கன்னும் போது நம்ம என்ன செய்வோம், மீட்டிங்கை முடிச்சுட்டு வரேன் அப்படிதான் நம்ம சொல்வோம். மீட்டிங்க முடிச்சுட்டு வரேன். இல்லைன்னா இந்த 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 இடத்துல எனக்கு, ஏன்னா ஒருத்தருக்கா இல்ல இவ்வளவு பேர் இருக்கா அப்படின்னும் போது நாம யாருக்குதான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், திரளான ஜனங்களுக்கு. எப்ப கிடைக்கிறதே பெரிய பெரிய ஒரு காரியம். திரளான ஜனங்களை விட்டுட்டு ஒருத்தருக்காக நான் வருவேனா? ஆனால் எளிதில் அணுகக்கூடியவர் அல்ல, உடனடியாக உதவி செய்யக்கூடியவர். ஒரு சொல்லுவோமா, ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உடனடியாக நான் வர்றேன்ட்டு போறார், நான் வர்றேன்ட்டு போறார். இந்த காலை வேளையில ஆண்டவரை நீங்க எப்படி அறிந்திருக்கிறீர்களோ என்று தெரியல, ஆனால் உடனடியாக அதான் நம்மளை கூப்பிடும் போது அவர் செவியை சாய்த்து விண்ணப்பங்களின் சத்தத்தை என்ன செய்கிறார், கேட்கிற தேவனா. செவியை சாய்த்து அவர், அதான் சொல்றேன், அவர் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் ஒரு நல்ல மெய்ப்பன், ஒரு நல்ல மெய்ப்பன். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த மெய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை பராமரிக்கிறாராம், வாசிக்கலாம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. ஏசியா 40:11. மெய்ப்பனை போல தமது மந்தையை மீட்பார். அப்ப பாருங்க, ஒரு மரண அவஸ்தையா இருக்கிறாங்க, அந்த அர்ஜென்சி, அந்த அவசரத்தை புரிந்து கொண்டு உடனடியாக என்ன செய்கிறார், போறார். அப்போ ஒரு மெய்ப்பன் தான் அந்த அந்த தன்னுடைய ஆடுகள் மேல் அவ்வளவு பரிதாபம் கொள்ள முடியும். ஒரு மெய்ப்பனை போல தமது மந்தையை மீட்பார். ஆட்டுக்குட்டி, அதனால என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. உடனே மெய்ப்பன் அதை பார்த்து ரொம்ப தூரம் நடக்க விட மாட்டான். என்ன செய்வாரு, உடனே தமது புயத்தினால் சேர்த்து தம்முடைய மடியிலே சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், சுமக்கின்ற தேவனா இருக்கிறார். எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடனடியாக உதவிக்கு வராரு. ஒரு ஆட்டை நடத்துகிறது போல அந்த 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 ஆட்டுக்குட்டிகளை புயத்தினால் சேர்த்து அப்படியே அணைத்து கொண்டு தன் மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறார். ஒரு நல்ல தேவன், நல்ல தேவன். அப்போ இங்கே நான் படிக்கிற காரியம், உடனடியாக அவரிடத்துக்கு என்ன செய்கிறான், அவர் வருகிறார். அதனால்தான் அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வரும்போது நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இளைப்பாறுதலை தருகிறேன். இளைப்பாறுதலை தருகின்ற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கிற காரியம் என்னவென்றால், உடனடியாக அவர் அந்த அந்த இடத்துக்கு அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்போ இவரு ஜனங்களை என்ன செய்ய விடுறதா இல்ல, ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு அவங்கள என்ன செய்யறாங்க, வர்றாங்க. ஜெபாலய தலைவன், திரளான ஜனங்கள் அவரை என்ன செய்தார்களாம், நெருக்கினார். இந்த சமயத்துல அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின், இந்த இடத்தை நம்ம படிக்கும் போது இவங்க ஒரு மிக முக்கியமான அவசரமான ஒரு இடத்திற்கு அவர்கள் கடந்து செல்கிறார். மரண அவஸ்தையா இருக்கிறார். அந்த இடத்துக்கு கடந்து செல்வது இன்னொரு குறுக்கீடு அங்க என்ன செய்கிறது, அங்கே கடந்து வருகிறது. நாமளா இருந்தா என்ன செய்வோம், இந்த டைமா வந்து என்னை டிஸ்டர்ப் பண்றது, எப்படி சத்தம் போட்டுருவோம். ஒரு இடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு கூட்டத்தார் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு 4 பேர் வந்தாங்களாம். அவங்க நாமளா இருந்தா என்ன செய்வோம், அவர் பிரசங்கம் முடிச்சுட்டு எப்படி இந்த வாசல் வழியா தான் என்ன செய்வாரு, போவாரு. அது வரைக்கும் நாம என்ன செய்வோம், வெயிட் பண்ணிப்போம். அதுதானே ஒரு காமன் சென்ஸ் இல்ல? அவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க பாருங்க, இவர் உள்ள உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அங்க எல்லாம் குற்றம் பாட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் வேற என்ன செஞ்சுட்டு இருக்கான்,
உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு பாட்டுக்கு ஸ்டேர் கேஸ்ல ஏறி ஓட்டை பிரித்து இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். நான் அதை எனக்கு யோசித்து பார்த்தேன். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவனுங்களை மேல ஓட்டுல இருந்து 4 பேர் என்ன செய்யறான், கயிறை கட்டி கீழே விடும். நம்மள அந்த டென்ஷன் ஆகி என்ன செய்வோம், கத்தி கூப்பாடு போட்டு எதையாவது அந்த அந்த சூழ்நிலையே மாத்திருப்போம். நல்ல போதகிறவர், அவர் இடத்துல நிறைய கத்துக்கலாம். நீங்க இப்படி படிச்சு பாருங்களேன், நிறைய கத்துக்கிட்டு நம்மள என்ன செஞ்சிடலாம், கத்துக்கிறது இல்ல, நம்மள மாத்திக்கலாம். ஒரு காரியத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு அவசரமா ஏதாவது வேற ஒரு காரியம் குறுக்கிட்டு வந்தா நம்ம ரொம்ப என்ன ஆயிடுவோம், டென்ஷன் ஆகி அங்க கத்தி கூப்பாடு, இதுவும் போய் அதுவும் போயிடும். செஞ்சிட்டு இருக்கிற வேலையை உருப்படியா என்ன செய்ய மாட்டோம். அப்புறம் அடுத்த நாள் நீங்க 4 முறை இவனால என்ன செஞ்சிச்சு, கடையில ஒழுங்கா எழுந்து சரியா எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சிட்டு வந்த இவனால எல்லாம் நாசமா போச்சுன்னு என்ன செய்வோம். ஆனா அங்க பாருங்க, அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். வேற ஏதாவது வேலைன்னா பரவாயில்லைங்க, அது ரொம்ப கஷ்டமான காரியம். நீங்க வந்து பிரசங்கம் பண்ணி பார்த்தாதான் தெரியும். யாராவது தூங்குறாங்கன்னு அதை பார்த்தாலே இங்க வராது. வந்துட்டு இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிடும், கீழே இறங்கிடும். அது ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சுன்னா கூட எல்லாமே ஒரு ஃப்ளோல வந்துட்டு இருக்கு, அது டிஸ்டர்ப் ஆனா அப்படி என்ன செய்யும், அவ்வளவுதான். அது ரொம்ப கஷ்டம். அதனால கர்த்தர் உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பாராங்க. அப்பதான் நீங்க கரெக்டா இருப்பீங்க. ஆகவே ரொம்ப கஷ்டமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அவன் ஓட்ட பிரிச்சு என்ன செஞ்சிட்டான், கீழே இறங்கிட்டான். ஆனா அந்த டென்ஷன் ஆகி நான் வராமையா போயிடுவேன், ஏன் இப்படி அவசரம் அப்படின்னு கேட்டு உடனடியாக ஏசு அவனை பார்த்து பாவங்கள் மன்னி, அந்த பிரசங்கம் என்ன டாபிக்ல போச்சோ தெரியல எனக்கு. அந்த டாபிக் எல்லாம் போன பிறகு இப்ப வேற டாபிக் வந்துருச்சு. உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, பாவங்களை மன்னிக்க இவன் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அடுத்தது அவங்க சிந்தனைகள் எல்லாம் என்ன செய்கிறார், ஓ இப்படி சிந்திட்டு நம்ம இப்படி போட்டுட்டு இருக்கோம், இவங்க என்ன செய்யறாங்க, உடனே பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு என்பதை அறியீர்களா என்று சொல்லி டாபிக்கே வேற மாதிரி போயிடுச்சு. அப்புறம் உடனடியாக அந்த மனிதனை என்ன செஞ்சிருப்பார் ஆண்டவர், அது எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்றார். உடனடியாக இப்படி அநேக குறுக்கீடுகள் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய, திடீர்னு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரா, ஒரு அம்மா உண்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளதுன்னு கத்திருச்சு அந்த அம்மா. உடனே பிரசங்கத்தை நிறுத்திட்டு அப்படி இல்லாம அது இன்னும் கொஞ்சம் காரியத்தை என்ன செய்யறார், அங்க கீழே சொல்லுகிறதை நான் பார்க்க. சில நேரங்கள் அப்படி எல்லாம் இன்டரப்ஷன்ஸ் நடக்குது, அதை தேவன் அனுமதிக்கிறவரா இருக்கிறார். அதை நம்ம படிக்கும் போது நான் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. ஆண்டவர் சில குறுக்கீடுகளை அனுமதிக்கிற தேவனாக, 3வது குறிப்பு, சில குறுக்கீடுகளை என்ன செய்கிறார், சில அந்த டைம் ஒரு அவசரமா போறோம், அந்த நேரத்துல ஒரு சூழ்நிலை வரும்போதும் அதையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் படிக்கிற காரியம் அந்த இடத்துல நம்ம படிக்கலாம். தயவு செய்து அவருக்கு பின்னாக வந்து மணிகள் 43வது வசனம் படிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் இந்த அம்மாவுடைய வியாதிக்கு பேரே வச்சிருக்காங்க, என்னதான் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. நமக்கு அந்த வியாதி என்னன்னு தெரியும், உதிரப்போக்கினால் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உதிரப்போக்கு 12 வருஷமா போயிட்டே இருக்கு. எவ்வளவு பலவீனமா இருந்திருப்பாங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பலவீனம், அவங்க நடக்கவே முடிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல, அவ்வளோ பலவீனம், சரீரத்துல வேதனை. இது சரீர பிரகாரமாக ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அன்றைய நாட்கள்ல இது சமுதாய பிரச்சனையாகவும் இருக்குது. லேவியராகமம் புத்தகத்துல நீங்கள் 15ஆம் அதிகாரம் 19 இருந்து 27 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்டவர்களை தீட்டுள்ளவர்களாக கருதி விடுவார்கள். தீட்டுள்ளவர்களாக, சரீரத்துல ஒரு பக்கம் வேதனை, பலவீனம், எதிர்கால நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு, 12 வருஷமா. கொஞ்சம் பிளட் லாஸ் ஆச்சுனாலே ரொம்ப நம்ம கஷ்டப்படுகிறோம். பிளட் இன்றைக்கெல்லாம் பிளட் ஏத்திடுறாங்க. இன்றைக்கு இருந்த நவீன மருத்துவ உதவி இல்லையாட்டிருக்கு அன்றைக்கு. ஆனாலும் அந்த அம்மாவுக்கு அந்த மருத்துவ உதவினால எந்த ஒரு காரியமும் நடக்கவில்லை. ஆகவே 12 வருடமாக அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை படிக்கும் போது யோசிக்கும் போது ரொம்ப வேதனையாகிறது. எந்த ஒரு அங்க கீழே நம்ம படிச்சு பார்க்கும்போது மருத்துவர்களால் எந்த ஒரு உதவியும் அவர்கள் என்ன செய்யல, பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று படிக்கிறோம். வைத்தியர்களால் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தம், எந்த டாக்டரும் முடியல. நம்ம சில நேரத்துல போறோம்,
இவர் இந்த ஸ்பெஷலிஸ்டுங்க. சில நேரத்துல ஊரை விட்டு ஊருக்கு கூட என்ன செய்யறோம், போய் அவர்கிட்ட பார்க்கறோம், இவர்கிட்ட பார்க்கலாம், அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு பணங்களே செலவு. ஆனால் இங்க படிக்கிறோம், ஒருவனாலும் என்ன செய்ய முடியலையா, சுஸ்தமாக்க முடியும். அப்படி சில நேரங்கள் இருக்கும். அப்புறம் பாருங்க, ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு என்ன செஞ்சாச்சு, 12 வருஷமா பார்க்காத இடம் இல்ல. சில நேரங்களில ஆண்டவர் இப்படி நம்மள ஓட விடுறாரு. நீ எங்க எல்லாம் போய் தட்டுறையோ அங்கெல்லாம் என்ன செய், தட்டு. எல்லா டோரும் க்ளோஸ் ஆன பிறகுதான் நாம எங்க வருவோம். முதல்ல இந்த அம்மா வந்திருக்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது கட்டர் அவளுக்கு இறக்க செய்திருப்பார். ஆனா நம்ம அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டோம், வர மாட்டோம். எங்கெங்கெல்லாம் தட்ட முடியுமோ, எங்கெங்கெல்லாம் சொல்லுகிறார்களோ, இருக்கிற பணம் எல்லாம் தீரணும், சிலர் அப்பதான் வருவாங்க. இன்னொரு இடத்துல நம்ம படிக்கும்போது 5ஆம் அதிகாரத்துல பாருங்க, மார்க் 5ல இன்னொரு வார்த்தை கூட அங்க ஆட் ஆகுது, வாசிக்கலாம். மார்க் 5 வாசிங்க. மிகவும் ஆஸ்தி போனப்பட்ட பரவாயில்ல, மிகவும் எத்தனாவது வசனம், 26. சற்றாகிலும், ஆமா, எல்லாவற்றையும் வருத்தப்படும் வைத்தியர்களால் மிகவும், அத யோசிச்சு பார்த்தோம், வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டுனா என்ன. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் இன்றைக்கு இருக்கிற வைத்தியர்களை வைத்து நான் சொல்றேனே, ஒரு ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் செக் எல்லாம் எடுத்துட்டீங்க, டாக்டர் பாக்குறாரு, மெடிசன் கொடுக்குறாரு, அது ஒன்னும் சரியாகல. இப்போ இன்னொருத்தர் சொல்றாங்க, அங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருங்க, அவர்கிட்ட போகணும். இப்போ அங்க போனா இந்த ரிப்போர்ட்டே அவர் என்ன செய்யறது இல்ல, பார்க்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷா எடுங்க. எங்க ஹாஸ்பிட்டல் என்ன செய்யணும், எல்லாம் எடுக்கணும். அப்புறம் திரும்பி அங்க பிளட்ல இருந்து எல்லாம் என்ன செய்யணும், இதுக்கு அங்க ஒரு 10,000, இங்க ஒரு 10,000. ஆனாலும் என்ன இல்ல, மருந்துக்கு ஒண்ணும் நடக்கல. இங்க பாருங்க, அதான் சொல்லு, வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. ஆமா, நம்மளை தேடி யாராவது வர்றாங்கன்னா நம்மனால அவங்க வருத்தப்படாம அனுப்புற மாதிரி. ஒருவேளை இங்க யாரும் வைத்தியர்கள் இல்லைன்னாலும் நன்றாய் புரியுது, ஒரு ஆசிரியர்களா இருக்கலாம், எந்த துறையை சார்ந்தவர்களா இருந்தா, உங்களை நம்பி ஒருத்தர் வர்றாங்கன்னா உங்களால வருத்தப்பட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. வைத்தியர்களால் மிகவும் அன்றைக்கு இருந்தாங்க, அப்பதான் தொடர்ந்து என்ன செய்வான், வருவான். இல்லைன்னா ஒரு தடவை தான் வருவான். அதுக்கப்புறம் என்ன செய்ய, அவன் 4 பேருக்கு சொல்லுவான், அங்க மட்டும் என்ன செய்யாத, போயிடாத அப்படின்னு சொல்லுவான். நன்றாய் போய் வைத்தியரால் மிகவும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் என்ன இல்லையா. சில நேரத்தில் ஆண்டவர் இந்த விதமான பாதையிலே நம்மை அனுமதிக்கிறார். எதற்காக என்றால், கடைசியாவது என்கிட்ட என்ன செய்யட்டும், வரட்டும்ன்ற அநேக எல்லா டோர்களையும் என்ன செய்கிறார், அடைக்கின்ற தேவனா இருக்கிறார். சரி, ஓகே, இங்க வருவோம். ஒருவனாகிலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்று படிக்கிறோம். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். வாசிக்கலாம். இங்கே வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்று படிக்கிறோம். எனக்கு இது படிக்கும் போது இந்த அம்மா வரும்போதே ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டு தான் வர்றாங்க. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆவது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. மத்தேயு 9:21. நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை. இது அங்க நடந்த ஒரு சம்பவம் அல்ல. இவங்க வீட்டில இருந்து வரும்போது தெரியும், திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுவார்கள். சமுதாயத்தின் அடிப்படையில நம்மளும் போய் அங்க என்ன செய்ய முடியாது, அவர்கிட்ட இந்த பிரச்சனைய சொல்ல முடியாது. பிரச்சனையை சொன்னா ஏன் ஊருக்குள்ள வந்தேன்னு கேட்பான், ஏன் மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தேன்னு சத்தம் போடுவார்கள். ஆகவே இதை சொல்ல முடியாது. இதை வேலை ஒரு ஆண் கிட்ட இந்த காரியத்தை சொல்லவும் அவளுக்கு கூச்சம். ஆகவே இவங்க வீட்டிலேயே டிசைட் பண்றாங்க. திரும்பி வாசிங்க. நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. இதுக்கு முன்னாடி யாரும் அவரை தொட்டு சுகமடையல. அவர் தொட்டவர்கள் சுகமடைந்திருக்காங்க இது வரைக்கும். அவரை தொட்டவங்க இன்னும் என்ன செய்யல, சுகமடைய. ஆனால் இவளுக்கு ஒரு விசுவாசம் பாருங்க, விசுவாசம். அதை எண்ணிக்கொண்டே வருகிறார். நான் என்ன செய்றேன், இவளுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசமா இருக்கிறது. அதனால்தான் சொன்னேன், முதல் குறிப்பு எளிதில் அணுகக்கூடியவர். இரண்டாவது, உடனடியாக
உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். சில குறுக்கீடுகளை அனுமதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இப்போ விசுவாசத்தோடு கூட அவள் வருகிறார். இது தற்செயலாய் நடந்த ஒரு காரியம் இல்ல. தொடர்ந்து அவளை விசுவாசிக்கிறார். அந்த 18 வருஷம் கூனியா இருந்த ஒரு ஸ்திரீயை குறித்து படிக்கிறோம். அவள் ஜெப ஆலயத்துக்கு அது அன்றைக்கு என்ன செய்தார்? நம்மளா இருந்தா அங்க சொல்லப்பட எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி. நம்மளா இருந்தா அந்த அம்மாவை பார்த்து நீ என்ன நடக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். மற்றவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். அந்த அம்மாவை ஏன் வார வாரம் சபைக்கு போற, எத்தனையோ வாரம் போயிட்ட, 18 வருஷமா அப்படி இருக்க, அந்த ஆண்டவரை தான் தேடுற, அவரை விசுவாசிக்கிற, ஏன் உன் வாழ்க்கையில் இன்னும் விடுதலை அடையல கேட்டிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு தேவன் ஒரு நேரத்தை வச்சிருந்திருக்கிறார் அவள் சுகமடைய. அன்றைக்கு இயேசு அந்த இடத்துக்கு வர்றாரு. அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. பிரேசலார் சாதாரண ஒரு காரியம் அல்ல. எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவள் விசுவாசித்துக் கொண்டே வருகிறாள். விசுவாசித்துக்கொண்டு தற்செயலாய் நடந்தது போல இருந்தாலும் அவளுக்கு இயேசுவின் மேல ஒரு பூரண விசுவாசம் இருந்துச்சு. இன்றைக்கு உங்களுக்கு பூரண விசுவாசம் இருக்கா? அவள் எண்ணிக்கொண்டே வந்தாள், நான் அவரை விசுவாசிப்பேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடுவேன், நிச்சயமா என்ன செய்வேன், சுகமடைவேன். அதனால இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலைய, அவன் தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானார். பூரண விசுவாசம். கொஞ்ச காலம்தான், எத்தனை நாள் அவருடைய வார்த்தைகளை அல்லது அவருடைய செயல்களை அவள் கேட்டாலோ என்று தெரியல, உடனடியாக விசுவாசம் வைத்தார். இந்த காலை வேளையில நம்ம எவ்வளவு வருடமாக இயேசுவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய அற்புதங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம், சாட்சிகளை அநேக நேரங்களில் கேட்டோம். நாம் எவ்வளவு தூரம் அவரை விசுவாசிக்கிறோம். இந்த அற்புதத்தெல்லாம் செய்வாருங்க, இந்த அற்புதம் என்ன செய்யாது, இந்த வியாதியெல்லாம் குணமாக்குவார், இந்த வியாதியெல்லாம் குணமாக்க மாட்டார். அவருக்கு எந்த வியாதியும் ஒண்ணும் இல்லை, தலைவலியும் ஒண்ணுதான், கேன்சர் வியாதியும் அவருக்கு ஒண்ணுதான். அதனால தயவு செய்து விசுவாசிக்கும்படி கேட்கிறேன். இன்றைக்கு அநேக வியாதிகள், அநேக வேதனைகள், இன்னைக்கு இருக்கிற அருமையானவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவன் விசுவாசம் உள்ள ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசம், அதுக்குதான் ஆண்டவர் கொடுக்கிறார். யூதா சொல்லும் போது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். இது சாதாரண காரியம் இல்லை. விசுவாசம், விசுவாசத்தினால் நடக்கும் அடையாளங்களாவன. நம்முடைய முற்பிதாக்கள்லாம் விசுவாசித்து பெரிய காரியங்களை அவர்கள் சாதித்துக் கொண்டார்கள். நீங்கள் ஆண்டவரை எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசத்தில் வளருகிறவர்களா இருக்கிறீர்களா? அல்லது சீஷர்களை பாட்டு சில நேரத்தில் ஆண்டவர் சொல்வார், கடிந்து கொள்வார், அற்ப விசுவாசம், லிட்டில் ஃபெய்த், கொஞ்சம் விசுவாசம். ஆனா ஆண்டவர் சொல்ற கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலே மழையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே நடப்படும் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்றார். ஆகும் என்று சொல்றார். இயேசு ஒரு விசை எருசலேமுக்கு அவர்கள் பெத்தானியாவிலிருந்து கடந்து வரும்போது ஒரு அத்திமரம் பார்க்கிறாரு, அதுல கனிகள் இருக்கும்னு நினைச்சிட்டு போனாரு. ஆனா அங்க இல்ல, அங்க கனி இல்ல. உடனடியாக அந்த அத்திமரத்தை சபித்தார்கள். அடுத்த நாள் அந்த பகுதியில அவர் கடந்து வரும்போது அந்த மரம் பட்டு போயிற்று என்று, இத்தனை சீக்கிரமா இந்த மரம் பட்டு போயிட்டு என்று சீஷர்கள் நினைவு கூர்ந்தார் என்று படிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற அருமையானவர்களே, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அதனாலதான் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். அந்த ஜெபம் செய்யும் போதே விசுவாசம். ஜெபம் எங்க செய்யுது? ஆமா, முதலமைச்சருக்கு மனு போடல, யாருக்கு போட்டிருக்கேன், ஆண்டவரிடத்துல. இந்த மனுவை அவர் என்ன செய்வார், கேட்பார், அவர் பதில் தருவார். கூடவே என்ன வந்துடணும், நன்றி பலிகள் என்ன செய்யணும், செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கு. விசுவாசத்தோடு, விசுவாசம், அதுதான் ஜெபத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பொல்லாத நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறேன். ரொம்ப அற்புதமான விசுவாசம், ரொம்ப பெரிய காரியங்களை சாதிக்கும். நீங்கள் எவ்வளவு தூரம் கற்றை விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு தூரம் கற்றை விசுவாசம், இதை உங்களுடைய அனுதின வாழ்க்கையில இதை அனுபவமாக்கும்படி கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது ஜெபித்து விசுவாசித்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள பழகணும். எவ்வளவு பேர் இதுக்கு ரெடியா இருக்கீங்க? தேவை வரும்போது யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது, உடனே சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை. ஒரு பிரச்சனை வரும்போது நீங்களும் ஆண்டவரும், ஆண்டவரே இந்த பிரச்சனை உம்முடைய கரங்கள்ல, ஆரம்பத்துல சில காரியங்கள் மற்ற இடத்துல உதவிகளை கேட்பது ஒன்று பிரச்சனை இல்லை. ஆனால் விசுவாசத்துல நாம் என்ன செய்யணும், வளரணும். நாம தேவைய ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவருடைய அற்புதத்துக்காக என்ன செய்யணும், காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்துல என்ன செய்யணும், வளருக வேண்டியவர்களா. அதனாலதான் பவுல் சொல்றார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று உங்களை நீங்களே என்ன செய்யுங்க,
சோதித்து பாருங்கள். எப்படி சோதிக்கிறதுக்கே இல்ல, சோதனையை கொடுத்தாலே உடனே மனிதர்கள் கிட்ட போய் என்ன செஞ்சிடறோம், நின்னுறோம். அப்புறம் எங்க நம்ம விசுவாசத்துல வளருது? சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆண்டவர் போதுமான தேவன். நம்ம இங்க வந்து சொல்றோம், ஒரு தகப்பனை போல இருக்கிறார், ஒரு தாயை போல இருக்கிறார், அவர் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதுக்குதான் உறவுல இருக்கணும் ஆண்டவரோடு கூட. நான் சொல்றது புரியுதுங்களா? உறவுல இருக்கணும். எப்போதாவது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது இல்லை. அநேகர் ஆபத்து காலத்தில் தான் என்ன செய்யுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும். நான் சொல்லி கொடுத்திருக்கேன், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அப்ப எல்லா காலத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்க. அந்த உறவுல சரியா இருக்கணும். அப்ப பிரச்சனை வரும்போது ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்யலாம், அதை வைக்கலாம். ஆண்டவரே நீர் இதை பொறுப்பிடுங்க, இதை பாருங்க. அந்த நேரத்துக்காக நாம் காத்திருக்கும் போது நீங்கள் நிச்சயமாகவே அற்புதத்தை பார்க்க முடியும். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், நீங்கள் கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாய். அப்ப விசுவாசம் எவ்வளவு தூரம் வரணும்னு பாருங்க. கடன் வாங்குற லெவல்லாம் மாறி அதுல அற்புதத்தை பெற்று இன்னும் அதுல நிறைவை அடைந்து இப்போ மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். முடியுமா முடியாதா? ஆமா முடியும். ஆபிரகாம் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சது, அவர்கள் விசுவாச தகப்பன். ஆமா, விசுவாசிகளுக்கெல்லாம் அவர் யாரா இருக்கிறாரா, தகப்பனா இருக்கிறார். யோபை குறித்து நாங்கள் மாலை நேரங்களில் நாங்கள் சிந்தித்து வருகிறோம். மிகப்பெரிய ஒரு தேவ மனிதனா இருந்தான். கிழக்கத்தி புத்திரையிலே பெரிய ஒரு பணக்காரனா இருந்தான். பெரிய மனிதனாய் அவன் காணப்பட்டான். என்னை கேட்கிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த விசுவாசத்தை நாம என்ன செய்யணும், வல்லவர்களாக மாறணும். விசுவாசத்துல அப்படி விசுவாசத்துல வல்லவர்களாக மாறணும். ஊதாரித்தனமாவும் செலவு பண்ணாமவும் இருக்க தெரியணும். ஆமா, ஏனென்றால் நம்முடையது அல்ல, நம்ம கையில இருக்கிறதெல்லாம் யாருது இல்ல, எல்லாம் தாவீது சொல்கிறார், உம்முடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் கிட்ட இருந்து எதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அவைகளுக்கெல்லாம் நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கணக்கு கொடுக்கணும் நீங்க ஆண்டவருக்கு. நீங்கள் எப்படி செலவு செய்கிறீர்கள் என்பதை கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். சரி இருக்கட்டும், பிரசங்கம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம நேரடியா எங்க வருவோம், இந்த இடத்துக்கு, லூக்கா 8வது அதிகாரத்துக்கு நாம் கடந்து வருவோம். சரி இருக்கட்டும். அப்பொழுது இயேசு, வாசிக்கலாம் 45வது வசனம். எல்லாரும் நெருக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, எப்படியோ முண்டி அடிச்சுட்டு வந்து என்ன செஞ்சாங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்று படிக்கிறோம். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்று படிக்கிறோம். அங்க கூட இங்க தொட்டால் என்று நம்ம படிக்கிறோம். ஆனால் கிரேக்க மொழிபெயர்ப்புல என்ன வருதுதான், அந்த வஸ்திரத்தை பற்றி பிடித்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா. பற்றி பிடித்தால். இந்த மகதலேனா மரியாள் கூட ஆண்டவரை சந்தித்த போது ஆண்டவர் சொல்ல, என்னை தொடாதே என்று என்ன செய்தார், அவர் சொன்னாருன்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை இந்த வார்த்தையை ஒன்றுன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவள் பற்றி அந்த வஸ்திரத்தை நல்ல டைட்டா என்ன செஞ்சிருக்கா, விசுவாசத்துல அந்த வஸ்திரத்தை என்ன செய்யறான், இறுக்கமாக அவள் என்ன செஞ்சிருக்கா, பிடித்திருக்கிறார். ஆனால் இங்கே அவருடைய அங்க உடனே அவர் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எல்லாரும் சொன்ன போது பேதுருவும் அவனுடைய கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறாளே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்? பாருங்க, இதை நம்ம படிக்கும்போது மேலோட்டமாக இயேசுவுக்கு வல்லமை புறப்பட்டு போனது என்ன செய்யுது, நல்லா தெரியுது. ஆனா யாருக்குன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவருக்கு எல்லாம் என்ன செய்யும், எல்லாம் தெரியும். ஆனால் அவரிடத்துல இருந்து அந்த வார்த்தை என்ன செய்யணும், வரணும். சில நேரத்துல அவர் அப்படிதான் செயல்படுவார். அந்த அக்கறைக்கு அல்லது போகும்போது அப்புறம் போகிறவர் போல என்ன செய்வார், காணப்படுவார். நீங்கள் ஏன் துக்க முகமாய் இருக்கிறீர்கள் என்று கேட்பார். எல்லாம் தெரியும், இவனுங்க எதுக்கு துக்கமா இருக்காங்க, இவங்க எப்படி தண்டு வலித்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம வாயிலிருந்து என்ன செய்யணும், வரணும். அதனால ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இங்கே யார் என்னை தொட்டது என்று கேட்கிறார். எல்லாரும் அவருக்கு தெரியாது என்று சொல்லும்போது பேதுருவும் அவனுடைய இருந்தவர்களும், பாருங்க, பேதுரு எல்லாம் இன்னும் அவரை வந்து இன்னும் சரியா என்ன செய்யல, புரிந்து கொள்ள. இங்க இருக்கிற நாமும் கூட அநேக நேரத்துல ஆண்டவரை சரியா புரிந்து கொள்ளாதனால ஜெபத்துல அவருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு, ஆண்டவருக்கு நாம என்ன செய்யறோம்,
பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். நன்றாய் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கவனிக்குங்க. உங்க ஜெபங்கள் எல்லாம் எழுதிப்பாங்க, இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். நாம ஐயரே ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவருக்கே டியூஷன் என்ன செய்யறோம், எடுக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் கவனம். இதெல்லாம் படிக்கும் போதுதான் நம்ம ஐயரே திரளான ஜனங்களுமை நெருக்கி கொண்டிருக்கார், என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு அவருக்கு தெரியாதா, விசுவாசத்தோடு கூட அவருடைய வஸ்திரத்தை இறுக பிடித்தார். ஆனா யாருக்கு தெரியாது. ஆனா கூட்டம் நெருங்கிட்டு இருக்கு, அவளை தள்ளிட்டு இருக்காங்க. வஸ்திரத்தை இறுக்கமா பிடித்தார். அந்த விசுவாசம் தேவனுடைய மகிமையை அங்கே என்ன செய்து வெளிப்படுது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உடனடியாக அவருடைய சரீரத்திலிருந்து என்ன செய்து வல்லமை புறப்பட்டு போகிறதை அவர் அறிகிறார். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு. அவ பாருங்க, அவருக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஜெபம் மேல போது, பதில் கீழே வருது, எல்லாம் நல்லா தெரியும். ஆகவே தொட்டது உண்டு என்றார். உடனடி அப்பொழுது அந்த ஸ்திரீ, வாசிக்கலாம், நடுங்கி வந்து விழுந்து, பாருங்க அந்த ஜெபாலய தலைவனும் என்ன செய்யறான், அவர் முன்பாக விழுந்தான். அவருக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. ஆமா, அவ்வளவு பெரிய தேவன். நடுங்கி, அவளுக்கு அந்த ஸ்திரீ மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி, ஒரு காட்லி ரெவரன்ஸ், ஒரு யார் என்பதை அறிந்த ஒரு தேவ பக்தி அங்கே என்ன செய்கிறது, உருவாகும். நம்ம தேவனை சந்திக்கும் போது, தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும் போது, தேவனுடைய சந்திப்பு ஒரு மனிதனை நடுங்க வைக்கிறது. இந்த அனுபவம் பெற்றுக்கொள்ளணும், ரொம்ப மிக முக்கியமான காரியம். அப்பதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கிடைக்கும். நமக்கு தான் தாவீது சொல்ற, பிள்ளைகளே நீங்கள் வந்து எனக்கு செவி கொடுங்கள், நான் அதை எதையும் போதிக்க மாட்டேன், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். தாவீதுக்கு தெரியும், தேவன் தாவீதை சந்தித்திருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தாவீது அறிந்ததுனால, உங்களுக்கு பிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறேன், மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுக்குறேன், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுக்குறேன், அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் என்ன செய்கிறேன், சொல்லிக் கொடுக்கிறேன். அருமையான, இது ரொம்ப அற்புதமா. நடுங்கி அவருக்கு முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். உடனே அதை அறிவித்தார். அதற்காக தான் கேட்கிறார் ஆண்டவர், இந்த சாட்சி வெளியே வரணும். கேட்கிறார், உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், நீங்க சொல்லணும். உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருப்பார் என்றால் அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை சாட்சியாக அங்கே அறிவித்தால் அவர் அவளை பார்த்து, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அந்த வார்த்தைய, மகளே என்று சொல்ல. ஒரு சொல்லுவோமா? இந்த விசுவாசம் என்ன செய்யுது பாருங்க. விசுவாசம் என்ன செய்யுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன செய்கிறார், அதிகம். இப்ப உடனே மகளே, தேவனுடைய குடும்பத்துல என்ன செய்யறா, வந்து சேருகிறார். நீங்கள் ஆண்டவருடைய மகனாக மாறி இருக்கிறீர்களா? யார் மாற முடியும்னா இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தான் மாற முடியும். மற்றவெல்லாம் வெளியே தான். ஆண்டவர் சொல்லுவார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு என்று சொல்லுவார். ஆனா ஆண்டவரை விசுவாசிக்கும் போது மகளே என்று சொல்லுவார். உடனடியாக அந்த தகப்பனுடைய அன்பு அந்த குடும்பத்திலே, தெய்வீக குடும்பத்திலே அவளை சேர்த்து கொள்ளுகிறார். மகளே, அந்த அம்மாவுக்கு எப்படி வர்றாங்க, நடுங்கி வருகிறார்கள், நடுங்கி கொண்டு வருகிறார்கள். அந்த தெய்வீக அந்த பயத்தினாலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து, இது மனிதனால் போதிக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல, அந்த உணர்வு அவளை பயமுறுத்தியது. அந்த தெய்வீக பக்தி விருத்தியில அவள் காணப்படுகிறார். உடனே சொல்றார் பாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை நினைச்சது திடன் கொள். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஃபியர் நாட், பயப்படாதே என்று சொல்லுகிறார். நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் உடனே என்ன செய்யறாரு, அதை நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல ஆண்டவர். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. உன்னுடைய உணர்வுகளை புரிந்து, நீ அழுது கொண்டிருக்கும் போது சிரிக்காதேன்னு சொல்ல மாட்டார். நீ அழுது கொண்டிருக்கும் போது அழாதே என்று சொல்லுகிறதே. நீ நடுங்கிக் கொண்டு பயந்து கொண்டு, ஆபிரகாமை பார்த்து சொல்றார், பயப்படாதே. பெரிய அப்போஸ்தலன், 3ஆம் வானத்துக்கு வரைக்கும் போயிட்டு வந்தார், தேவனை முகமுகமாய் தரிசித்தவன். அவருக்கு ஒரு பயப்படுகிற சூழ்நிலை வந்தது. பவுலே பயப்படாதே என்று சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல? நம்மை பார்த்து நம்முடைய உணர்வுகளை, அது யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த உணர்வுகளை பயப்படாதே, திடன்கொள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்ல. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
அநேகர் இயேசுவிடத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொண்டால், சரீர பிரகாரமான அற்புதங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் முழுமையான விடுதலையை அவளுக்கு கொடுக்கிறார். 4வது குறிப்பு, ஆண்டவர் அவருக்கு முழுமையான விடுதலையை கொடுக்கிறார். அநேகர் 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். நீங்கள் போய் உங்களை ஆசாரிகளுக்கு காண்பீங்கள் என்று சொன்ன போது, அப்படி திரும்பி போன போது 10 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? சுகம் பெற்றார்கள். 10 பேரும் சரீர பிரகாரமாக சுகம் பெற்றார்கள். ஆனா ஒருத்த மாத்தம் தான் என்ன செய்தான்? திரும்பி வந்தான். அவன் ரட்சிக்கப்பட்டான். ஒரு சொல்லுவோமா? அவன் என்ன செய்தான்? ரட்சிக்கப்பட்டான். மற்றவர்களுக்கெல்லாம் சரீர பிரகாரமான சுகம் கிடைத்தது. ஆனால் ஒருவன் என்ன செய்தான்? ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு ஆண்டவர் சரீர பிரகாரமான சுகத்தையும் கொடுக்கிறாரு, ஆவிக்குரிய சுகத்தையும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இங்க நான் படித்த போது அதான் எனக்கு புரிந்த காரியம். சரீர பிரகாரமாக அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு போறாங்க. கடன் பிரச்சனைகள் தீர்கிறது, வியாதிஸ்தர்கள் குணமாகிறார்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் ஆத்துமாவுல ஒரு ரட்சிப்பு அநேகருக்கு என்ன செய்யறது இல்ல. அந்த 9 பேரும் அந்த ஆத்துமாவுல ஒரு ரட்சிப்பு அவர்களுக்கு வரல. இங்க அவர் சொல்றார், மகளே திடன் கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அநேகர் வந்தாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இன்னொரு அம்மா வந்தாங்க, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த தண்ணீரால் அவருடைய பாதங்களை துடைத்து, தலைமையினால் அதை துடைத்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அங்கே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு அநேக சரீர பிரகாரமான இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் இவள் இந்த சரீர பிரகாரமான சுகத்தை மாத்திரமல்ல, ஆத்துமாவிலும் ஒரு ரட்சிப்பை அவள் என்ன செய்கிறார்? பெற்றுக்கொள்ள. 3வது ஒரு காரியம் அவள் பெற்றுக்கொள்கிறாள், முழுமையா விடுவிக்கிறார். இப்போ சமுதாயத்தினால் அவள் புறக்கணிக்கப்பட்டவள். அந்த குடும்ப உறுப்பினர்கள் கூட அவளை தொட மாட்டாங்க. ஏன்னா தீட்டு. ஏனென்றால் இவளை தொட்ட சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யணுமா? அவங்க இருந்து அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டுதான் வீட்டுக்குள்ள வரணுமா. இவளை தொட்டா எப்படி எல்லாம் இருந்திருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் இந்தமா எதை தொட்டாலும் அதெல்லாம் தீட்டாயிடும். தீட்டம். பொதுவான இடங்களுக்கு வர முடியாது, தேவாலயத்துக்கு போக முடியாது, ஜெபாலயங்களுக்கு போக முடியாது, நல்ல கெட்ட காரியங்களுக்கு எங்கேயும் என்ன செய்ய முடியாது. எவ்வளவோ இது சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட நிலை. 3 நிலையில நான் இதை சொல்றேன். சரீர பிரகாரமான பிரச்சனை, அதுக்கு தீர்வு. ஆவிக்குரிய பிரச்சனை, அதுக்கு தீர்வு. சமுதாயத்துல சில புறக்கணித்தல். ஆண்டவர்கிட்ட வரும்போது ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது, ஒருவேளை சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட நிலையா இருக்கலாம். சில சூழ்நிலைகளின் நிமித்தம் சமுதாயத்தினால், குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருக்கலாம், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். வேலை ஸ்தலங்களில் இப்படிப்பட்ட சிறுமையை நீங்கள் அனுபவிக்கலாம். புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. இங்கே இந்த அம்மாவுக்கு இந்த சரீர பிரச்சனையினால அந்த நிலை, ஒருவேளை படிக்காததினால ஒருவேளை அப்படிப்பட்ட நிலை இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு குறைபாடுனால இருக்கலாம். சில நன்மைகளை நீங்கள் அனுபவியாததினாலே சில புறக்கணிக்கப்படுகிற சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது சரீர பிரச்சனையிலும் மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்குகிறார், விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார், ஆத்துமாவிலும் ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடலாமா? அவர் நல்லவர், அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு பாடுங்க. ஆண்டவரை விசுவாசிக்கும் போது சமுதாய பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். உன் குடும்ப சூழ்நிலையில இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் உன்னுடைய குடும்பத்துல உன்னை உயர்த்துவார். அது எந்த தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, சிறியவனை புழுதியில் இருந்து உயர்த்தி, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி, அவனை பிரபுக்களோடும் பூமியின் அதிபதிகளோடும் பந்தி இருக்க கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். தாவீது உடைய குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தான். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆயத்தமாக்கி பந்திக்கு வர சொல்லி சாமுவேல் சொல்லும் போது ஒரே ஒருத்தன் மட்டும் வரல. ஈசாய்க்கு அவனை கூப்பிட்டு என்ன நடக்க போகுதுன்னு அவனை என்ன செய்யல, கூப்பிடல. ஆனால் தேவன் அவனை கண்டு அவனை அறிந்து வைத்திருந்தார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படும் போது நீங்கள் மனிதனால் புறக்கணிக்கப்பட்டிருப்பீர்கள். இது சாதாரண காரியம் இல்ல, நான் அனுபவத்தோடு சொல்லுகிறேன். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படும் போது மனிதர்களால் புறக்கணிக்கப்படுவீர்கள். புறக்கணிக்கப்பட்ட உன்னை தேவன் தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். அதனால சோர்ந்து போகாதே. அவர் நல்லவர்,
அவர் மேல் நீங்க விசுவாசம் வைக்கும்போது சரீர பிரகார மாற்றங்கள் விடுதலை மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். சமுதாயத்திலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார்கள். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார்கள். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததால் உண்மையை சொல்லுவோம். மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததால் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை உள்ளதே. ஹல்லேலூயா. அவர் கிருபை உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்கள். போற்றி துதித்து பாடி சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார்கள். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்கள். 12 வருஷமா புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லது கெட்டதுக்கு என்ன செய்ய முடியாது, எந்த பொருளையும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அன்றைய நாட்கள்ல வீட்டுக்கு வெளியே அவர்களுக்கு ஒரு கூடாரம் போட்டு உட்கார வச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகளை பராமரித்திருக்க முடியாது. எவ்வளவு நெருக்கப்பட்டிருப்பாங்க. தயவு செய்து பாருங்க. உடைய விசுவாசம் பூர்ணமான ஒரு ரட்சிப்பை கொடுக்கும். ஆத்மாவிலும் சரீரத்திலும் சமுதாயத்திலும் அந்த ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறார், கொடுக்க இருக்கிறார். அதனால தேவனை விசுவாசிங்க. அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தேவன் உன்னை விடுவிக்க, உன்னை தூக்கி எடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. என்ன வாசிக்கிறதுன்னு தெரியலையா? இருங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதை விட்டுட்டீங்களே. உங்களுடைய சமாதானம் எதுல பாதிக்கப்படுதுன்னா இதனாலதான் பாதிக்கப்படுது. வியாதி, குறைவு, தரித்திரம் இருந்ததுன்னா சமாதானமா இருக்குமானுமா? ஒரு பெரிய தேவை இருக்குது, ஆனா வீட்டுல ஒண்ணுமே இல்லை. அதை நினைச்சாலே என்ன செய்யும், சமாதானத்தையே இழந்துரும். இப்ப இந்த ரட்சிப்பு என்ன செய்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது. அதனாலதான் சொல்ல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு என்ன செய்யறேன், கொடுக்கிறேன்னு சொல்றார். என்னுடைய சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. உலகம் கொடுத்தா உலகம் என்ன செஞ்சிடும், எடுத்துரும்.
சூழ்நிலைகள் அந்த சமாதானத்தை பாதிப்படைய செய்ய முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், நீ சமாதானத்தோட போ என்றார். அந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ ஆண்டுடைய சமூகத்துல வந்து அழுத அந்த ஸ்திரீயை பார்த்து அதான் சொல்றார், சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட. அந்த ரட்சிப்பு வந்துச்சுன்னா ஒரு பெரிய சமாதானம் வரும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த ரட்சிப்புக்கு அசைக்க முடியாத விசுவாசம் வேணும். விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நீங்கள் ஆண்டவரிடத்துல விசுவாசித்து தொடர்ந்து நீங்க விசுவாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும். அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையின் மேல் நிற்பது. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையின் மேல் நிற்பது. பொதுவான விசுவாசம் அல்ல. தேவன் இருக்கிறார் என்று எல்லாரும் நம்புறாங்க. விசுவாசம் என்ன செய்யுது? விசுவாசித்து நடுங்குது. ஆனா சூழ்நிலைகளுக்காக நாம் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். அதுதான் நம்பப்படுகிறவைகளின் ஏதோ ஒண்ணு நம்புறோம் பாத்தீங்களா, தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம். அது இன்னும் காணப்படவில்லை, ஆனால் அது காணப்படாவிட்டாலும் அது நிச்சயமா இருக்கு. நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இது நன்றாக இன்னைக்கு நிறைய பேர் பொதுவான விசுவாசத்தை இங்க பிடித்துக் கொண்டிருக்காங்க. பொதுவான விசுவாசம் செயல்படாது இந்த இடத்துல. நீங்கள் ஜெபித்து அந்த பிரச்சனைக்கு அந்த சூழ்நிலைகளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் மேல் நிற்கணும். அது எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலும் அதுல இருந்து அசையக்கூடாது. அதை விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழுந்து போகாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையில தயவு செய்து, அதுக்குதான் ஜெபம் பண்ண சொல்றது, அதுக்குதான் தேவனுடைய வார்த்தையை படிக்க சொல்றது, அதுக்குதான் தேவனை தேட சொல்றது. இங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டது மாத்திரம் அல்ல, யாரோ ஒருத்தர் கொடுத்த ஒரு வசனம், ஒரு வார்த்தை இல்ல. நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே நான் அனுபவித்ததுனால் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது இப்படிதான் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நடைபெறுகிறதை பார்க்கிறேன். அநேக சாட்சிகளை கேட்கும் போது அவர்களும் இப்படிதான் சொல்லுகிறார்கள். என்னுடைய அனுபவம் மாத்திரமல்ல, மற்றவருடைய அனுபவம் அதுதான். அந்த சூழ்நிலையிலே அவள் ஜெபித்த போது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றதுதான் இல்லைன்னு சொல்ல, ஆனா நீங்க ஜெபம் பண்ணி நீங்க வார்த்தையை பெறணும். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமா, அதற்கு அந்த சூழ்நிலையை குறித்தான் தேவ திட்டத்தை நீங்கள் அறிய வேண்டும். அந்த திட்டத்தை நீங்கள் அறிந்தால்தான் சமாதானமா இருக்க முடியும், இல்லைன்னா சமாதானமா இருக்க முடியாது. ஆபிரகாமுக்கு அது இந்த திட்டம் எனக்கு தெரிஞ்சிச்சு. தேவன் வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதியை ஆபிரகாமே ஒரு நாள் வேண்டாம் ஆண்டவரே, இஸ்மவேல் பிழைப்பானாக. நோ, நான் சொன்ன வார்த்தை என்ன செய்யறேன், நான் நிறைவேற்றேன். இஸ்மவேல் இருக்கட்டும்பா, அவனையும் ஒரு சந்ததியா என்ன செய்யறேன், மாத்துறேன். ஆனால் என்னுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும். நீங்களே விரும்பலன்னாலும் அது என்ன செய்வார், அதை நிறைவேற்றுவார். எவ்வளவு நல்ல தேவன்ல. ஆமா, பாருங்க, இப்போ நீ சமாதானத்தோட போ. அப்போ பிரச்சனைகள் இருந்தா என்ன செய்ய முடியாது, சமாதானமா இருக்க முடியாது. அதை தேவ சமூகத்துல நாம அறிவித்து விடும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொடுக்கிறாரு. சில நேரங்கள் அற்புதங்களை செய்யதும் அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். சரி, இருக்கட்டும், சமாதானத்தோட போ என்றார். இப்ப பாருங்க, இதை பேசிக்கொண்டிருக்கிற இதுக்குள்ளே நேரம் ஆயிடுச்சு. இந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டமா. ஏனென்றால் அவள் மரண அவஸ்தையா இருக்கிறாள். சீக்கிரம் கூட்டிட்டு வரலான்னு தான் என்ன செஞ்சாரு, வந்தார். நடுவுல இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, வந்துட்டாங்க. இவருக்கும் அதை விட முடியாது. ஏன்னா இவர் ஜெபாலய தலைவன். நிறைய பேருக்கு இவரு என்ன செஞ்சிருப்பாரு, ஜெபம் பண்ணி இருந்திருப்பார், மற்றவர்களுக்கு ஆலோசனை கூட. அப்போ மற்றவர்களுடைய சூழ்நிலைகள் அவரால் என்ன செய்ய முடிகிறது, புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அமைதியா, இல்லைன்னா தரத்தனா எடுத்துட்டு போயிருப்பார். நம்ம ஆட்கள் என்ன செஞ்சிருப்பார், மற்றவர்களுக்கு அவர் ஊழியம் செய்யறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்குறாரு. ஏன்னா இவருக்கு தெரியும், நிறைய பேருடைய வாழ்க்கையை அவர் பார்த்ததுனால. பாருங்க, அவரு அமைதியா என்ன செய்யறாரு, நிக்கிறாரு. சரி, ஓகே. அப்போ பாருங்க, இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வந்து போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே. இங்க அடுத்ததாக இயேசு குறித்து சொல்லுங்க, அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் வரேன்றதான் என்ன செஞ்சிட்டாரு, புறப்பட்டு. அதுக்குள்ள சில காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, நடந்துடுச்சு. ஆனாலும் அவர் என்ன செய்யறார், அவர் உண்மையுள்ள தேவன். நீங்க அவர்கிட்ட பெட்டிஷன் போட்டுட்டீங்க, ஜெபம் பண்ணிட்டீங்க,
அவர் உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டா இன்னும் நடக்கல, அதுக்குள்ள சில இன்டரப்ஷன்ஸ், சில குறுக்கீடுகள் அங்க என்ன செய்யுது, நடக்குது, சில தாமதங்கள் அங்கே ஏற்படுகிறது. அதுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பு. ஒரு அல்லையே சொல்லுமா, அதுக்கெல்லாம் யார் தான் பொறுப்பு? ஆண்டவர் தான் பொறுப்பு. அது எவ்வளவு மோசமான நிலைக்கு போனாலும் அதுக்கு பொறுப்பு யார் தான்? ஆண்டவர் தான் பொறுப்பு. அதான் சொன்ன, ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். அவர் வரேன்ட்டு கிளம்பிட்டார். என்னை கேட்கிறார்கள், அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். எனக்கு இதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த மனுஷன் புறப்பட்டு வரும்போதே எந்த நிலைன்னு பாருங்க, மரண அவஸ்தான்னு இங்க படிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை தயவு செய்து வாசிச்சு பாருங்க. மத்தேயு 9:18. தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் மரண அவஸ்தையா இல்ல, இப்பதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றாள். அப்போ வரும்போதுதான் என்ன ஆயிருக்குது, ஆவி கொஞ்சம் நின்று, இந்த பிரீத்திங்க என்ன செஞ்சிருக்கு, சுவாசம் நின்று இருக்கு. உடனே ஓடி வந்துட்டார். யாரு? இந்த செவ்வாலயத்தில் உடனே ஓடி வந்துட்டார். அப்பதான் நடக்குது. ஓடி வந்துட்டார். மரண அவஸ்தையா இருந்தா, ஆனா உயிரை என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. ஆனா இவ வந்து இவளுடைய விசுவாசம் பாருங்க. அதான் சொன்னேன் நானு, வீட்டில இருந்து வரும்போதே அவள், நான் அவளுடைய வசனத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் என்ன செய்வேன், தொடுவேன்ட்டு வந்திருக்கிறான். இப்ப வீட்டுல இருந்து வரும்போதே அவர் பாருங்க எவ்வளவு காரியத்தை அவள் செய்தான். இப்பொழுதுதான் மரித்த, நீ ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும். ஆமா, வரும்போதே ஒரு தெளிவான ஜெபம். நீர் வந்து என்ன செய்யணும், கையை வைக்கணும், அப்பொழுது பிழைப்பால். ஒருவேளை இல்ல, ஒருவேளை பிழைப்பால், நீங்க வாங்க அப்படியெல்லாம் இல்ல, பிழைப்பால். அதான் இதான் நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். இந்த விசுவாசம் தான் அற்புதங்களை கொண்டு வரும். மிச்ச விசுவாசம் எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல, அற்ப விசுவாசம். அதெல்லாம் அற்ப விசுவாசம், ரொம்ப கான்பிடன்ட். அதனாலதான் இந்த குறுக்கீடுகள் நடக்கும் போது நான் ஜெபத்தை ஒழுங்கா என்ன செஞ்சிருக்கேன், ஆண்டவர் கிட்ட சொல்லிட்டேன், நீர் வந்து அவள் மேல் என்ன செய்யும் கை, அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்பதை அவருக்கு சொல்லியிருக்கிறார். அதை அறிந்திருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறார். இப்ப பாருங்க, அப்பொழுது வீட்டில் வந்த, மன்னிக்கணும், இப்படி பேசிக் கொண்டிருக்கிற ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். இப்ப லாஸ்ட் அந்த நிலையில் இருந்தது. இப்ப அந்த அந்த சூடெல்லாம் போயிருச்சு, இனி பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதான் உம்முடைய குமாரத்தி மரித்து போனால். இங்க பாருங்க என்ன நடக்கிறாரு, இயேசு அற்புதங்களை செய்கிறவர். அப்ப இவர் என்ன சொல்லியிருக்கணும், நானு நம்ம ஆட்களா இருந்தா அற்புதம் செய்கிறவரை அழைக்காது, வருத்தப்படுத்த வேண்டாம். ஆனால் இவருடைய மெயின் ஊழியமே எதுதான், போதகர் ஊழியம். நன்றாய் புரிந்து, இயேசுடைய மிக முக்கியமான ஊழியம் போதகர். நல்ல போதகர், போதகர் ரபுனி என்றுதான் அழைக்கிறார். இயேசுடைய மெயின் காரியமே தேவனுடைய வார்த்தைகளை போதித்தல். காலவெளியில தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இயேசு எங்க போனாலும் இந்த அற்புதம் எல்லாம் எதுக்காக தான், போதிப்பதற்காக, ஜனங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக தான். அதற்காக. அதனால போதனையை, இயேசுடைய வார்த்தையை நல்லா கேட்டுட்டே இருந்தீங்கன்னா விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், உருவாகும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் உருவாகும். நல்ல போதகரா இருந்தா, அப்ப போதகரை என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம். இயேசு அதை கேட்டு, இப்ப பாருங்க, இப்பதான் இவருக்கு என்ன வருது, அவ வந்து சொல்லியாச்சு. இப்ப செய்தி என்ன வருது, அது அந்த இன்னும் கொஞ்சம் சூடெல்லாம் இருக்குது, இப்பதான் நடந்திருக்கு, மரணம் வந்துட்டா, சொல்லிட்டா. அதுக்குள்ள இந்த சூழ்நிலைகள் வந்துருச்சு. வீட்டுல இருந்து ஆள் வந்துட்டான். என்னன்னா, இவர் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இயேசுவை கூட்டிட்டு வரேன்ட்டு என்ன செய்தார், போனார். ஆள் வரல. இப்போ அவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த 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 பிள்ளையினுடைய அடக்கத்தை செய்வதற்கு அந்த ஆயத்தங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளை பார்த்தா என்ன இல்ல, அப்பாவை பார்த்தா காணோம்.
ஆகவே இதுக்கு மேல அவரை வருத்தப்படுத்த வேண்டாம், வந்து ஆகிற காரியத்தை என்ன செய்யுங்க பாருங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறதுக்காக என்ன செய்றாங்க வந்திருக்காங்க. நம்ம கிட்ட ரொம்ப தெளிவா லூக்கா ரொம்ப ரெஸ்பெக்டா எழுதியிருக்காரு. ஆனா அங்க என்னென்னலாம் பேசி இருந்திருப்பாங்க, அந்த சூழ்நிலையில என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. இந்த டைம்ல போய் இவர் என்ன செஞ்சிருக்கிறார், அந்த அம்மா என்ன பேசிச்சோ தெரியல, அவங்க சொந்தக்காரங்க ஏன்னா என்ன பேசியிருப்பாங்க. இந்த டைமா போய் அங்க இங்க நடக்கிறத விட்டு போட்டு. சில நேரங்கள் நம்முடைய விசுவாசம் மற்றவர்களால் என்ன செய்யப்படும், விமர்சிக்கப்படும். உங்களுடைய விசுவாசம் மற்றவர்களால் விமர்சிக்கப்படும். இதெல்லாம் எழுதுனா அப்புறம் மாட்டு வண்டியில தான் பைபிளை தூக்கிட்டு வரணும். அவ்வளவு பெருசாயிடும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய விசுவாசம் மற்றவர்களால் விமர்சிக்கப்படும். எல்லாம் சாதகமாலாம் இருக்காது, எல்லாம் எதிராதான் இருக்கும். இங்க நான் படிக்கும்போது அவள் அதை கேட்டு பயப்படாதே, இவனுக்கு உடனே பயம் வந்துருச்சு. விசுவாசம் உள்ளவனாய் இரு, தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க அவர்கிட்ட எதாவது ஒப்பு கொடுக்குறீங்களோ அதை காத்துக்கொள்ள அவர் உண்மையுள்ள தேவன். அந்த ஜெபத்தின்படி செய்ய அவர் ஃபெய்த்ஃபுல் காட். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் பவுல் சொல்ல, நாம் உண்மையற்றவளா இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரு, உண்மையுள்ள. அதுக்காக நம்ம எப்போதுமே அப்படி இருக்கக்கூடாது. நீங்க எப்போதும் உண்மை உள்ளவர், என்னைத்தான் தெரியுமே ஆண்டவரே அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. நாமளும் என்ன செய்யணும், நான் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல அவர் அன்புள்ளவராக இருக்கிறது போல நாம சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. நாமும் அன்புள்ளவர்களா இருக்கணும். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நாமும் என்ன செய்யணும், மாறணும். அதுக்காக தான் இந்த செய்திகள் எல்லாம், அதுக்காக தான் சபையை வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும், சீர் பொருந்தணும். இல்லைன்னா அவர் தகப்பனா இருக்கிற சில பனிஷ்மெண்ட் என்ன செய்யறாரு, பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எதுக்காகன்னா அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவளாக மாறும்படி, அவரை போல அன்புள்ளவளாய் இருக்கும்படி, அவளை போல உண்மை உள்ளவளாய் இருக்கும்படி, அவளை போல பூர்ண சர்க்குணராய் நாம் மாறும்படி சில நேரங்களில் சிட்சித்தும் அவர் போதிக்கிற தேவனா இருக்கிறார். ஓகேவா? ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ள, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சி. இங்கேயும் அதே தான், விசுவாசம் வந்தாலே என்ன வந்துருது, விடுதலை வருகிறது. எல்லாம் எதுக்காக ஆண்டவர் செய்யறாருன்னா ரொம்ப அற்புதமான, அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு அநேகர் அவங்க சொன்னதுனால நான் வர்றேங்க, வேற வழியில குடும்பத்துல இங்க வந்து உட்கார வைக்கிறாங்க அதனால வந்திருக்கேன், அப்படி எல்லாம் இல்ல. நீங்கள் தனியாக இயேசு யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். வேத வசனத்தின் மூலமாகவும் உங்களுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாகவும் நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவர் விட்டு பின்வாங்கவே மாட்டோம். தாவீது சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த அது பேர் என்ன, மைசூர் பாவா, ஆமா, அந்த கடையுடைய மைசூர் பாவா பேர் சொல்ல விரும்பல. அந்த கடையுடைய மைசூர் பாவை நான் டேஸ்ட் பண்ணிட்டு அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லி, நீங்க போய் அவரு சொன்னாரு அப்படின்னு நீங்க சொல்லி அதெல்லாம் இல்லை. நீங்க வாங்கி சாப்பிட்டாதான் அதனுடைய டேஸ்ட் என்னன்னு. அது போல ஆண்டவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசிக்கணும். நீங்கள் அதுக்கு ஒரே காரியம் விசுவாசம் தான். விசுவாசம் இருந்தாலே போதும். ஆண்டவரே டெஸ்ட் வச்சு, ஆண்டவரே தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவரே என்ன செய்வார், அது நமக்கு வெளிப்படுத்துவார். பேசலாம். ஆமா, அதனாலதான் 1 பேதுரு 1:7 வாசிங்க. 1 பேதுரு 1:7 சீக்கிரம். அக்கினியாலே சுதிக்கப்படும் அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் இருந்தாலே என்ன வரும், பரீட்சைகள் வரும். அந்த சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உண்டாகும். மகிமை, கனம், புகழ்ச்சி விசுவாசம் இருந்தா சில நேரங்கள்ல ஆண்டவர் இவன் பரீட்சைக்கு ரெடி ஆயிட்டான் அப்படின்றத தெரிஞ்ச உடனே என்ன வரும் நமக்கு, எனக்கு பரீட்சையே வரலன்னா விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப உங்களை நேசிக்கிறதுனாலலாம் இல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறான், ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார் அதனால எந்த பரீட்சையும் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு விசுவாசம் இல்லை, அதனால விசுவாசிகளா மாறுங்க. அப்ப என்ன வரும் பாரு. பரீட்சை நல்லதா? ஆமா, பாருங்க இப்ப பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நல்லதா? ஆமா, நல்லது. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாம் போய் என்ன செய்யணும், படிக்கணும், உட்காரணும், எழுதணும், அப்புறம் அதுல என்ன மார்க் வரும் எல்லாருக்கும் வேற தெரியும். அதனால ஆனா நமக்கு தெரியும், பரீட்சை இல்லாம என்ன இருக்காது, ப்ரமோஷன் இருக்காது.
ஆகவே பிற்காலங்களில் ஆண்டவர் சரியாதான் நடத்தி இருக்கிறார் நம்ம புரிந்து கொள்ளும். ஆகவே இந்த காலை வேளை விசுவாசம் உள்ளவனாயிரும். இந்த விசுவாசம் ஒரு பெரிய ரட்சிப்பை அவனுக்கு கொடுக்கும். அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றாள். சரி, அடுத்த வசனம். வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அல்லாது. இங்க எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறாள். இன்னைக்கெல்லாம் மரண வீடுகள்லாம் ரொம்ப மாறிடுச்சு. ரொம்ப மாறிடுச்சுன்னா ரொம்ப யாரும் சத்தம் போட்டெல்லாம் என்ன செய்யுது இல்ல. அப்படியே யாராவது சத்தம் போட்டு அழுதாலும் ஒரு சில நிமிடங்கள்ல என்ன ஆயிடுது, அவ்வளவுதான் அன்பாட்டு இருக்குது. எனக்கு தெரியல. ஆனா அன்றைய நாட்கள்ல, உங்க நாட்கள்ல கூட யோசிச்சிருப்பேங்க, முந்தைய நாட்கள்ல அழுதது போல எல்லாம் யாரும் என்ன செய்யறது இல்ல. எப்ப எடுக்கிறாங்க அதுதான் கேட்டுட்டு வர்றான். அங்கிருந்து எப்போ எடுக்கிறான், இன்னும் 2 நாள் கழிச்சா சரி அப்புறம் வந்துடலாம் அப்படின்ட்டு என்ன செய்யறான். அவ்வளவுதான் இருக்குது. அவ்வளவு வேகம் என்ன ஆயிடுச்சு. அவ்வளவுதான் அன்பு, அவ்வளவுதான் பாசம், அவ்வளவுதான் அழுகையும் வருது. ஆனா அந்த நாட்கள்ல இதே நாட்களை விட ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்களாட்டு பாருங்க. அவள் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறார்கள் என்று நாம் படிக்கிறோம். அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுல கூட அவள் எழுந்து போனதுன்னு எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, அவள் எழுந்து கல்லறையின் இடத்துக்கு போய் அழுகிறதற்காக போகிறாள் என்று என்ன செஞ்சாங்க, நினைத்தார்கள் என்று படிக்கிறோம். சரி, எப்படி அழுதார்கள்? நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. வாசிக்கலாம், மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அங்க படிக்கலாம், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை பாருங்க. பாருங்க அந்த 38வது வசனம். செப்ப அவளை தன்னுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது. சந்தடி அப்படின்னா என்னது? அங்க ஒரே காட்சி மூச்சுன்னு என்ன செய்யறாங்க எல்லாரும், கத்தி சந்தடி. அடுத்தது மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் மிகவும் அழுது. ஏன்னா 12 வயசு. எல்லாரும் 12 வயசுனா என்ன நினைப்பாங்க, ஐயோ இந்த பிள்ளை பெரிய மனுஷி ஆகுவா, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடணும், அவளுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கணும்னு அந்த குடும்பமே, அதுவும் அந்த குடும்பத்துக்கு ஒரே பெண். அப்போ மிகவும் அழுகிறார்கள். மார்க்ல மத்தேயுல பாருங்க, இன்னொரு வார்த்தை ஆட் ஆகுது. 9:23, மத்தேயு 9:23. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும், மத்தேயு எப்படி எழுதுற பாருங்க, தாரை ஊதுகிறவர்கள் அப்படின்னா என்னது? அங்க நம்ம ஊர்லதான் தாரை தப்பட்டையெல்லாம் என்ன செய்யறாங்க, அதே மாதிரி அங்கே என்ன செய்யறாங்க, ஆமா ஒரே அந்த ட்ரம் எல்லாம் என்ன செய்யறாங்க, தப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க. அடுத்தது தாரை ஊதுகிறவர்களும் இறைகிற ஜனங்கள். இந்த இறைகிற ஜனங்கள்னா என்னன்னா, உடனே இந்த நம்ம ஊர் கலாச்சாரம் மாதிரி தான் அங்கேயும். இந்த கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கும், அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்கள் என்ன செஞ்சிருவாங்க, அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரே ஐக்கியமா தோள் மேல எல்லாம் கை போட்டுட்டு அவங்க பண்ற அந்த அழுகிற காரியம், இவ்வளவு ஐக்கியமா இருக்காங்களா, முடிஞ்ச உடனே புரணி பேசுவாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து என்ன செய்வாங்க, ஒரே அப்படியே அந்த கைகளை கோர்த்து தோள் மேல போட்டுட்டு அப்பா பயங்கரமா. சிலர் இப்படி எல்லாம் அழுகிறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால கூலிக்க என்ன செய்வாங்களாம், புலம்பற்காரிகளை வரவழைப்பார்களாம். இறைமையில படிக்கிறோம் அந்த நாட்கள்ல. இப்படி இந்த அம்மா யாரு கூட சண்டை போட்டு எல்லாம் இருந்ததுன்னா யாரும் வந்து அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, அழ மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் கூலிக்கு அதை என்ன செஞ்சிருவானாட்டிருக்கு, ஆளை கூட்டிட்டு வந்து கொஞ்சம் அழுங்க. இறைகிற ஜனங்கள், அந்த ஒரு சத்தம் வேற அங்கங்க என்ன செய்யுது கேக்குது, தாரை தப்பட்டை வேற, அழுது புலம்புகிற ஒரு கூட்டம். இதெல்லாம் பார்க்கும்போது அங்க பாருங்க எப்படி இருந்திருக்கும்ல இயேசுக்கு. ஆமா, ரொம்ப சாதாரண காரியம் இல்லை. மரண வீடுகள்ல அந்த சூழ்நிலையே என்ன செஞ்சாங்க, மாற்றி காணப்படுகிறது. எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு. இங்க வாங்க, லூக்கா 8. அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, அவள் எப்படி இருக்கா, நிச்சரையா இருக்கிறாள். நான் அடுத்த குறிப்பு, அவரின் பார்வை, அவருடைய கண்ணோட்டம் ரொம்ப அற்புதமான காரியம். அவருடைய பார்வை. எல்லாரும் பார்க்கிறது என்ன, அவள் மரித்து போனாள். ஆனால் இயேசுவின் பார்வை, அவள் எப்படி இருக்கா, நிச்சரையா இருக்கிறாள். எனக்கு படிக்கும்போது ரொம்ப அற்புதமான காரியம். இயேசு நிச்சரையா இருக்கிறார். இதேதான் யோவான் 11 கூட நம்ம படிக்கிறோம். லாசரு நித்திரையா இருக்கிறான், நான் போய் அவனை என்ன செய்ய போறேன், எழுப்ப. நீங்க
நீங்க புதிய ஏற்பாட்டுல முழுவதிலையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மரணத்திற்கு வேதம் கொடுக்கிற வார்த்தை என்னதான்? நித்திரையா இருக்கிறான். அப்படின்னா நித்திரைனா என்ன? என்ன டைம்? நைட்டு நம்ம என்ன செய்ய, இளைப்பாறுகிற நேரம், தூங்குகிற நேரம். அவர் நித்திரையா இருந்தா காலையில் என்ன செய்வார்? அவர் எழுந்திருப்பார். அப்போ மரணம் என்பது ஒரு நித்திரைக்கு ஒப்பாக இருக்கிறது. நீங்க வேதம் முழுவதும் யோவான்ல இருக்கு, நான் சொல்லிட்டேன் 11ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 13:36 கூட நாம் அதை படிக்கிறோம். பவுல் அதை சொல்லுகிறார், வாசிக்கலாம். 13:36 சில வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்க, அது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக வாசிக்கலாம். செய்த பின்பு நித்திரை அடைந்து, மரணம் என்ன சொல்றாரு? நித்திரை அடைந்து. எழுதிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11:30, 1 கொரிந்தியர் 11:30, 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 18, 20, 51, 15ஆம் அதிகாரம் 18, 20, 51, 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 14, 15 மற்றும் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதெல்லாம் பவுல் சொல்லுகிற வார்த்தை. 2 பேதுருவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். இப்படி நிருபங்கள் முழுவதும், சுவிசேஷங்கள் முழுவதும் மரணத்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? நித்திரைக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ நன்றை விசுவாசிகள் கவனிக்கணும். விசுவாசிகள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். எதுக்காக நான் சொல்றேன்னா, மரண வீடுகளுக்கு போய் அது இதையும் பேசாம நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். நம்பிக்கை நித்திரையா இருக்கிறான். அப்ப நித்திரையா இருந்தா அவன் என்ன செய்வான்? கண்டிப்பா அவன் நித்திரையா இருந்தா அவன் எழும்புவான். அதுக்கு ஒப்பாக தான் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது. சரி, நித்திரை எதுக்காக நித்திரை பண்றோம்? ரெஸ்ட் எடுக்கலாம், இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வதற்காக. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. பின்பு கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அப்ப நித்திரை எதுக்கு செய்யறாங்க? இளைப்பாறுதல். என்ன? சகல பிரயாசம், இந்த பூமியில் இருக்கிற எல்லா பிரயாசங்களையும் விட்டு ஒழிந்து, மரணம் என்பது என்னதுங்க? இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கின்றோம். இளைப்பாறுதல். அப்போ ரொம்ப அற்புதமான வார்த்தை. படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வேற எங்கேயும் இந்த வெளிப்பாடு இல்ல. வேற எந்த மதத்திலையும் என்ன இல்ல, இப்படி இல்ல. ஆனால் வேதம் மாத்திரம் சொல்லுகிறது இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி. பவுல் இன்னொரு சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு குடி பெயர்ந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. அப்ப கிறிஸ்துவோடு கூட இளைப்பாறுதல் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அவரை தான் நம்ம பாடணும், அவரை குறித்து தான், அவரை தான் நேசிக்கிறோம், அவரை தான் எப்போதும் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த இளைப்பாறுதல் எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவோடு கூட உள்ள இளைப்பாறுதல். நல்லா இருக்கும்ல? ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21 வசனம், 21வது வசனம். பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், பாருங்க, சாவு எனக்கு ஆதாயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ வேலை செய்கிறது பிடிக்குமா, தூக்கம் பிடிக்குமானா என்ன செய்வான்லாம்? பாருங்க எவ்வளவு சத்தமா வருது. படிக்கிறது பிடிக்குமா, தூங்குறது பிடிக்குமானா எல்லாரும் என்ன செய்வோம்? தூங்குறது தான் பிடிப்போம். யாராவது வேலை சொன்னா கூட தூங்கிட்ட மாதிரி காட்டுவோம் இல்ல? ஆனா இங்க பாருங்க 1:21 சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், ப்ராஃபிட்னு சொல்றாரு. சாவு எனக்கு ஆதாயமா இருக்கிற, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா நம்ம விரும்புறது இல்லை அதை. இன்னும் கொஞ்ச நாள், 10 வருஷம் நீ ஏன் சொல்லணும், இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்யட்டும், தள்ளி வரட்டும். ஆனால் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். இருங்க, அந்த வசனத்தை நான் எடுத்துக்கொள்றேன். சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லிவிட்டு அது கீழே சொல்றாரு. வாசிக்கலாம். ஆகிலும் 23வது, ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அப்ப இளைப்பாறுதல் கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட ஒரு இளைப்பாறு எப்படி இருக்கும்? ரொம்ப அற்புதமா நம்ம ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீரை நாத்தும நேசர், சரி வாமா அப்படின்னு கூப்பிட்டா என்ன செய்யணும்? உடனே இதோ வருகிறேன், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானார். உடனே நம்ம போகணும். அதுக்காக தான் நான் சொல்றேன், இது ரொம்ப அற்புதமான காரியம். இங்க இருக்கிறவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டு விடுங்க. ஆனால் அது ரொம்ப அற்புதமான காரியம். எல்லா பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து தேவனோடு கூட இருக்கின்ற ஒரு இளைப்பாறுதலான ஒரு நேரம். கர்த்தர் அதை பரிசுத்தவான்களுக்கு வைத்திருக்கிறார். இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்.
ரட்சிக்கப்படாத ஒருத்தர் போய் சேர்ற ஒரு இடம் இருக்குது. அந்த ஐஸ்வர்யவான் போனான்ல, அந்த இடத்துக்கு யாரும் போயிடக்கூடாது. இன்றைக்கே ரட்சிக்கப்படுங்க. இன்றைக்கே இயேசுவை சொந்த ரட்சகராக இன்னும் யாராவது ஏற்றுக்கொள்ளலைன்னா இந்த விசுவாசத்துக்குள் வாருங்கள். இல்லைன்னா யாருக்கு வேணா மரணம் என்ன செய்கிறது, சம்பவிக்கிறது. அது ரொம்ப ஒரு அற்புதமான காரியம் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில. அதனால்தான் பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு சாவு ஆதாயம். எல்லா பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து தேவனோடு கூட இளைப்பாறுகிற ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால்தான் பாடுறோம், பரலோகமே என் சொந்தமே என்று. பாடுறதே இல்லை. அது ஒரு இடத்துல நம்ம பாடணும். ஒரு இடத்துல பாடினா அந்த அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா இந்த பாட்டு எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பாடுற, இந்த பாட்டு எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பாடுற அப்படின்னு கேட்டாங்க. உண்மையாதான் சொல்றேன், இந்த பாட்டு எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பாடுற, பரலோகமே என் சொந்தமே என்று என் நேசர் இயேசுவை என்று காண்பேனும். அதாவது அந்த உண்மையா ஆண்டவரோடு கூட இருந்தா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகள் வெளிநாட்டிலேயோ தூர இடத்துல இருக்கிறாங்க, அவங்களை ரொம்ப நீங்க நேசிக்கிறீங்க, அவங்கள பார்க்கவே விரும்ப மாட்டீங்களா? அவங்களை என்ன செய்வோம், இப்பெல்லாம் வீடியோ கால்லையாவது வந்து முகத்தை என்ன செஞ்சுட்டு போ, காட்டிட்டு போ. அப்ப நாம ஆண்டவரை எப்படி நேசிச்சுட்டு கொண்டு இருக்கிறோம்? அப்ப நேசிப்போம் என்றால் அந்த இடம் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் அந்த பயம் போகணும். அதுக்காக பேசிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் என்ன போகணும், பயம் போகணும். அதனாலதான் பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறார்கள். ரெலே சொல்லுவோமா, வானம் என்ன செய்தான், அவன் தேவ தூதர்களை அனுப்பி, தேவ தூதர்கள் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கான், தேவ தூதர்கள் வந்து என்னை கூப்பிடுறாங்க சொல்றாங்களா இல்லையா? அது மாதிரி ஒரு அனுபவம் வேணும். ஆண்டுடைய சமூகத்தில் போய் அவரோடு கூட இளைப்பாறுகிற சகல பிரயாசத்துக்கும். அதனாலதான் ஆண்டு சொல்கிறார், நித்திரை அடைகிறார். அதனால்தான் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கிய ஒரு அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து. அப்ப நித்திரை முடிந்தா என்ன செய்யணும், நம்ம எழுந்திருக்க. எவ்வளவு ஒரு அற்புதமான நம்பிக்கை. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா. சாதாரண காரியம் இது. எங்க இடத்துல இந்த சத்தியம் இல்ல, நித்திரை அடைந்திருக்கிற. ஆனா ரட்சிப்பு ரொம்ப மிக முக்கியம். ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். ரட்சிக்கப்படலைன்னா அவ்வளவுதான், போய் சேர வேண்டிய இடம் ரொம்ப மோசமான இடம். ஆகவே அவள் நித்திரையா இருக்கு. அப்போ ஆண்டவருடைய கண்ணோட்டம் என்ன? உன் பிரச்சனைகளே ஆண்டவருடைய கண்ணோட்டம் என்ன? உலகம் சொல்லும் அவள் மரிச்சிட்டா, இதற்கு மேல வாய்ப்பே இல்ல. உலகம் சொல்லும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை பாருங்க. அநேகர் மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த கால மனுஷனுடைய சத்தத்தை கேட்கறீங்களா? உலகம் என்ன சொல்லுகிறது, டாக்டர் என்ன சொல்றாங்க, நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு தான் முக்கியம். ஆண்டவருடைய கண்ணோட்டம். அவள் என்ன செய்றா, நித்திரையா. உன்னுடைய பிரச்சனை இல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார் அதான் நான் சொல்றேன். அவருடைய பார்வை என்ன, பிரச்சனையை பற்றிய அவருடைய சித்தம் என்ன, அவருடைய கண்ணோட்டம் என்ன, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அவர் என்ன சொல்றார், நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். இப்ப அடுத்தது என்ன நடக்கும்னா, நீங்க ஒண்ணு சொல்லுவீங்களா, ஆனா ஆண்டவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரா? அடுத்த வசனம் வாசிங்க. அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். அவரையும் பார்த்து சொல்லுவாங்க, அவருடைய வார்த்தையை நீங்க சொன்னா உங்களை பார்த்து என்ன செய்வாங்க, நகைப்பார்கள், பரிகசிப்பார்கள். இதெல்லாம் வசனம். நகைத்தார்கள் அவரை பார்த்து. ஆனா கடைசியில இதுதான் நடக்கும், தேவனுடைய வார்த்தை தான். அப்புறம் நாம அவங்களை பார்த்து சிரிக்கலாம். கற்றதுக்கான நேரத்தை வைத்திருக்க நகைத்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்ப அவருடைய பார்வை அது ரொம்ப மிக முக்கியம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சரி, நேரம் ஆயிட்டே இருக்குது. ரைட், ஓகே. 8:54 வாங்க. எல்லாரையும் அவர் ஏன் வெளியே போற, ஒருவேளை அந்த ரூம் சின்னதா இருந்திருக்கலாம். இவங்களே நகைத்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களே என்ன செய்யறாங்க, சிரிக்கிறாங்க. அப்போ சிரிக்கிறவங்களை வச்சு அங்க அற்புதம் என்ன செய்ய முடியாது. ஆமா, அவர்களிடத்துல அவர் அநேக அற்புதங்களை செய்யலாம். ஏன்னா அவர்கள் விசுவாசியாததினால் அநேக அற்புதம் செய்யலாம். அப்ப விசுவாசியாதவர்கள் வெளியே கொஞ்சம் என்ன செய்வாங்க சொல்றார். அப்ப பாருங்க, எல்லாரும் அங்க எல்லாரையும் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பாத்தீங்களா, அவன் என்ன ஜெபம் பண்ணிட்டு வந்தான், என்ன விசுவாசிட்டு வந்தான், நீர் வந்து அவளுடைய கையை அவள் மேல் வையும், அப்பொழுது அவள் சுகமடைவாள். நீ என்ன விசுவாசிக்கிறாயோ அதன்படி ஆக கடவுள் அப்படியே ஆண்டவர் செய்வார். இந்த காலையில நீங்கள் நீங்கள் என்ன சொல்லுகிற, எவ்வளவு சொல்லிட்டே வர்றான். அவரை கூப்பிட்டு வந்து அவர் கையை பிடிச்சு என்ன செய்வேன், வைப்பேன், அப்பொழுது இவள் என்ன செய்வாள், சுகமடைவாள். வந்து அதே ஜபத்தை செய்யறான். ஆண்டவரே, நீர் வந்து
உடைய கையை அவள் மேல் வையும். என்ன நீங்க சொல்லு, அப்படியே கர்த்தர் கேட்கிறாருங்க. உங்களுடைய வார்த்தைகள் அப்படியே கர்த்தர் கேட்டு கிரியை செய்கிறார். அப்பொழுது அவர் அவருடைய கையை பிடித்து பிள்ளையே, அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரி. சில அடுத்த மார்க்ல தளித்தாகுமி என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? தளித்தாகுமி என்று சொல்லுகிறார். இங்கே அடுத்த குறிப்பு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். பிள்ளையே எழுந்திரு, அவர் கையை வச்சா போதும், அற்புதம் என்ன செய்யும்? அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. பிள்ளையே எழுந்து, தளித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமா. சிறு பெண்ணே எழுந்திரு, ஒரு இடத்துல தளித்தாகுமி, இங்கே பிள்ளையே எழுந்திரு. இப்போ ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பும் போது இங்க வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. எனக்கு அது படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியம். அவள் உயிர் திரும்ப வந்தது, வேற ஒருத்தர் உயிரெல்லாம் வரல. அதனாலதான் சொல்ற, சிறு பெண்ணே லாசருவே வெளியவே, வாலிபனே எழுந்துரு. இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நான் வரேன் நீ வரேன், அங்கங்க இருக்கிற கல்லறையில் இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிடும்? எழுந்திரிச்சிடும். அதனால அவர் பர்டிகுலரா சொல்றாரு, லாசருவே வெளியவா. ஏன்னா அந்த கல்லறைக்குள்ள நிறைய பேர் இருக்கான். ஏன்னா நம்ம கல்லறைகள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே குழிக்குள்ள, ஆமா, அவங்க குடும்ப கல்லறை, தாத்தா அப்படியே பல ஜெனரேஷன் என்ன செஞ்சிட்டு இருக்கு, உள்ள வந்து இருக்குது. அப்போ லாசருவே வெளியவா, அந்த லாசருடைய அப்பா இருக்கலாம், தாத்தா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் எல்லாரும் நானும் வரேன்ட்டு வந்துட்டா என்ன ஆகுது? அதனால ஆண்டவர் லாசருவே வெளியவா, சிறு பெண்ணே எழுந்திரு, வாலிபனே, பர்டிகுலரா சொல்றார். இப்போ உடனே பாருங்க அந்த வார்த்தை, அவள் உயிர் வந்தது, அவள் உயிர் திரும்ப வந்ததும். அப்போ உயிர் போயிருக்கு ரெஸ்ட் எடுக்க, அந்த ரெஸ்ட் எடுக்க போன இடத்துல இருந்து என்ன வருது? திரும்ப. அப்போ ஜீவன் மேல் அவருக்கு என்ன இருக்குது? அதிகம். அதனாலதான் தானியேல் 5வது அதிகாரத்தில் தானியேல், உங்களுடைய சுவாசத்தை தமது கையில் வைத்திருக்கிறவன் உங்களுடைய வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகி அவர் என்று சொல்லுகிறார். ஒரே சொல்லுவோமா? உடைய சுவாசத்தை கர்த்தர் கையில வைத்த பரிசுத்தவான் எல்லாம் அவருடைய கரத்துல இருக்காங்க. இப்ப போன உயிர் என்ன செய்யுது? எத்தனை மணி நேரம்னு எனக்கு தெரியல, போன உயிர் என்ன செய்யுது? திரும்ப வந்தது. எவ்வளவு பெரிய, இதுக்கு மேல ஒரு பெரிய அற்புதம் மனிதனுடைய சரீரத்துல உருவாகுமான்னு எனக்கு தெரியல. இல்ல, ரொம்ப அற்புதமான அது அவருடைய வல்லமையை காண்பிக்கிறது. அவருடைய வல்லமையை அது காண்பிக்க நேரமாகிறபடினாலே அதை நான் படிக்கிறேன். சரி, உடனே அவள் எழுந்திருந்தாள். இப்ப மரண அவஸ்தையா இருந்தால, இப்ப அடுத்தது சொல்றார், அவளுக்கு ஆகாரம் கொடுக்க. உடனடியாக அவளுடைய சரீரத்துல இருந்த எல்லா பிரச்சனையும் என்ன செய்ய, உயிர் மாத்திரம் திரும்பி வந்தா திரும்பியா மரண அவஸ்தை எல்லாம் இல்ல. ஆண்டவருடைய வல்லமை அது 100% அற்புதத்தை செய்திருக்கும். ஆமா, 100% ஹீலிங். உயிர் மாத்திரம் வரல, சரீரத்துல இருக்கிற பிரச்சனை என்ன செஞ்சிருச்சு, என்ன ப்ராப்ளம்னு தெரியல அந்த சிறு பெண்ணுக்கு, முழுமையான குணமாக்குதல். ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்றால் 100% அங்கே அற்புதம். அதனாலதான் ஆபிரகாமுடைய சரீரம் எல்லாமே மரிச்சு போச்சு, சாராவுடைய கற்பம் செத்து விட்டது. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது அந்த மரித்த சரீரத்தை உயிரோடு கூட என்ன செய்கிறார்? அதை பலனடைய செய்கிற தேவனா இருக்கிறார். விசுவாசம் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. உன் பிரச்சனைக்கான தீர்வு அதுல இருக்கு. 100% ஹீலிங். அங்க உயிர் போனது மட்டும் திரும்பி வரல, அவள் எழுந்து உட்கார்ந்தார். அவள் சொல்றாரு, அவளுக்கு ஆகாரம் கொடுக்க. ஆமா, இன்ஸ்டன்ட் ஹீலிங், ப்ராக்ரஸ், ஒரு வளர்ச்சி. இன்னைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம், அடுத்த நாள் கொஞ்சம், அப்படியெல்லாம் இல்ல, உடனடியாக ஆகாரம் கொடுத்தா நார்மல் லைஃபுக்கு உடனடியா என்ன செய்யறான்? வருகிறார். எனக்கு படிக்கும் போது அதுதான் ஆண்டவருடைய வல்லமை, அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. ஆமா, முழுமையான சுகம். கடைசியாக 56வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவள் தாய் தகப்பன்மார் என்ன செய்தாங்களாம்? பிரமித்தார். ஆண்டவர் நம்மை அடிக்கடி ஆச்சரியப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கடைசியா எப்ப உங்களை ஆச்சரியப்படுத்தினார்? தேவன் செய்து ஆச்சரியப்படுத்திருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலைங்க. விசுவாசிக்கு அப்பப்போ ஆண்டவர் ஆச்சரியத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுத்திருக்கிறாரான்னு கேட்கிறேன். கொடுக்கலன்னா சரியா விசுவாசத்துக்குள்ள வாங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு போங்க, உன்னை ஆச்சரியப்பட வைப்பார். ஆமா, நீ என்ன யோசித்தாயோ அதை உன் வாழ்க்கையில கரெக்டா என்ன செய்வார்?
தம்முடைய பரிசுத்தவானுடைய விருப்பத்தின்படி என்ன செய்யறான்? தமக்கு பயந்தனுடைய விருப்பத்தின்படி செய்து ஆச்சரியப்பட வைக்கிற தேவன். ஆச்சரியப்பட்டார். இது இப்படி இருந்தாதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். இல்லைன்னா போர் லைஃப். நிறைய பேருக்கு என்னங்க, அப்பதான் ஆண்டவரை உண்மையை ஆராதிக்க நீங்களா ஓடி வருவீங்க. இல்லைன்னா மற்றவருடைய வற்புறுத்தின் பேர், கட்டாயத்தின் பேர் இந்த ஆராதனை இவ்வளவு நேரம் நடத்தணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது இன்னும் கொஞ்ச நேரம் கூட பேசுங்க பாஸ்டர்னு வைங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு சிலர் சிரிக்கிறீங்க, ஒரு சிலர் அப்படியே பாக்குறீங்க. நான் முடிச்சேன் கரெக்டா என் டைமுக்கு. அப்போ இங்கே பாருங்க, ஆச்சரியப்பட்டார்கள். சரி, ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். எனக்கு இந்த சுவிசேஷங்கள்ல நாமளா இருந்தா என்ன செய்வோம்? வேறொரு கட்டளை, எல்லாருக்கும் போய் இதை என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள். எங்கெங்கெல்லாம் மேடை கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போய் சொல்லுங்கள். இப்படிதான் நாம சொல்லி அனுப்புவோம். ஆனா இவரு எல்லா இடங்களிலேயும் என்ன செய்யறாரு? சொல்லாதிருக்கும்படி கட்டளையிட்டார். எடுத்து வாசிக்கலாம். யார் யார் எடுக்கிறீங்க தெரியல எனக்கு, நான் நிறைய வசனத்தை எழுதி எல்லா இடங்களிலும் அப்படிதான் பண்ணியிருக்கிறார். மத்தேயு 8:4 வாசிங்க. மத்தேயு 8:4. ஒருத்தர் 9:30. மத்தேயு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எடுத்துங்க. 8:4, 9:30, 12:16 ஒருத்தர். எல்லாரும் வாசிக்கலாம். 17:9 மத்தேயுல மாட்டோம். சரி, வாசிக்கலாம். எச்சரிக்கையாயிரு. ரைட். 9:30. அறியாதபடிக்கு 12:16. அடுத்தது 17:9. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். 17:9. இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். சரி, எழுதி கொள்ளுங்கள். மார்க் 1:25 வசனம், 34 வசனம், 44 வசனம். மார்க் 3:12, 5:43, 7:36, 8:26 மற்றும் 30, 9:9, லூக்கா 4:44, 9:21. இந்த வசனங்களில் எல்லாம் தன்னை பிரசித்தப்படுத்தாதபடிக்கு கட்டளையிட்டார். இப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. சரி, எதற்காக அப்படின்னு சில காரியங்களை உங்களோடு கூட சொல்லி இந்த வசனத்தை நான் நிறைவு செய்யும்படி விரும்புகிறேன். முதலாவதாக என்ன ரீசன்னா வாசிக்கலாம். மார்க் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். உறுதியாய் கட்டளையிட்டார். அதுக்கு முன்னாடி அந்த வசனத்துக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிச்சிடலாம். மார்க் 1ஆம் அதிகாரம். மார்க்ல வாசிச்சா அதுக்கு தெரியும். மார்க் 1:40 வாசிக்கலாம். சரி, இவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 44 கடைசியில படிக்கிறோம், அவர்களுக்கு சாட்சியாய் செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கப்படும்படியாக பிரசித்தம் பண்ண, அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாது. அப்ப இவன் போய் சொன்னா இன்னும் 100 பேர் என்ன செஞ்சிருவாங்க. அதனால இவருடைய அந்த போதக ஊழியம் என்ன செய்யுது? அதனால் இது ஒரு குறிப்பு. இரண்டாவது ஒரு குறிப்பு வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும். இயேசு செய்த அற்புதத்தை கண்டு வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே. ஒன்று, இவருடைய போதக ஊழியம் ஜனங்கள் திரளா வந்துடுறாங்க, அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால. இரண்டாவது, இந்த ஜனங்கள் மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அரசியல் தலைவராக ஒருவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஆகவே அவர்கள் வந்து இவரை பிடித்து கொண்டு போய் ராஜாவாக்கும்படி செய்து விடுவார்கள். ஆகவே இந்த 2 காரியம். இன்னொரு காரியம், அதுதான் மெயின், மிக முக்கியமான காரியம். அதைதான் நாம் படிக்கிறோம். மார்க் சுவிசேஷம் 8வது அதிகாரம். இப்ப படிச்சோம்ல, 30, 31 வசனங்கள். அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். எல்லாரும் சேர்ந்து 31வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும்
மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் திறந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அப்போ இயேசு ஜனங்கள் என்ன நினைக்கணும்ன்றாங்கன்னா, அவர் அற்புதம் செய்கிறவர், ஹீலிங் ஒர்க்கர்ன்றத மாத்திரம் அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்னா, அவர் மனுஷன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்த இருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு இதை இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும், அவர் மரிக்க வேண்டும் ஜனங்களுடைய பாவங்களுக்காக. 3ஆவது நாள் அவர் தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உயிர் தெழ வேண்டும். இதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கமாக காணப்படுகிறது. அதனால்தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொருவரையும் அறிவியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆமா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் மனிதர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்க முடியும். ஒரு சொல்லுவோமா? ஆகவே இதை பிரசித்தப்படுத்தாதீங்க இந்த அற்புதத்தை. ஆனா மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று எல்லாருக்கும் போய் என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ஒரு சொல்லுவோமா? ஆமா, நீங்கள் போய் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சீஷர்களுக்கு என்ன செய்யுங்க, அறிவியுங்கள். அவளை கலிலேயாவுக்கு போய் சொல்லுங்க, பிரத்யட்சமாய் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு போய் அறிவிக்க சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர் யாரு? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஏன்னா அவர் பாடுபடணும், மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், 3ஆவது நாள் உயிர் தெழுந்திருக்கணும். இந்த காரியத்தை ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க, அறிவிங்க. ஏனென்றால் அதுதான் அவர் தேவனுடைய குமார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். ஆகவே அதை போய் என்ன செய்யுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஆகவே அதற்காக தான் ஒன்று ஊழியம் பிரச்சனை, என்னோடு ராஜாவாக. ஆனால் 3ஆவது அதுதான் மிக முக்கியமான காரியம், அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் போய் இதை என்ன செய்யுங்கள், அவர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் என்று நாம் படிக்கிறோம். 8வது குறிப்பு அவருடைய முன்னுரிமை. அவருடைய முன்னுரிமை என்னன்னா, அவர் உயிர்த்தெழுந்தார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய சிலுவையின் மரணம், அதை தான் அவர் பிரசித்தப்படுத்தி தொடங்கி கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்போமாக. அவருடைய முன்னுரிமை. அவர் 8 காரியங்களை இந்த காலையில் உங்களுக்கு சொன்னேன். அவர் எளிதில் அணுகக்கூடியவராய் இருக்கிறார். நீங்கள் கூப்பிடும் போது உடனடியாக உதவக்கூடியவராய் இருக்கிறார். நமக்கு உதவி செய்யும் போது சில குறுக்கீடுகள் வந்து அதையும் அவர் அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நீங்க கூப்பிட்ட போது அவர் செயல்பட ஆரம்பித்தது போல இருக்குது, அதுக்குள்ள நடுவுல சில சூழ்நிலைகள் எதிராக மாறுகிறது, அதையும் ஆண்டவர் அனுமதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். முழுமையான விடுதலை கொடுக்கிற தேவன். அறக்குறை எல்லாம் உன் சரீரத்துல, உன் ஆத்துமாவில, உன்னுடைய சமுதாயத்துல, அந்த சூழ்நிலையிலையும் தேவன் உன்னை உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவர். என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வார். அவர் ஆயத்தமாயிட்டு கொஞ்சம் தாமதம் ஆகலாம், ஆனா அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, சூழ்நிலையை பார்த்து மற்றவர்களுடைய விமர்சனங்கள் அல்ல, தேவன் என்ன பார்க்கிறார் என்பதை தயவு செய்து கவனிக்கும்படி கேட்கிறேன். அதுக்கடுத்ததாக அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துவார். அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அதனால்தான் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். அது மாத்திரம் நம்ம கிட்ட இருந்தா போதும். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இந்த பிரபஞ்சத்தை வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன். உன் பிரச்சனை அவருக்கு ரொம்ப பெருசு இல்ல, உன் பிரச்சனை ரொம்ப பெருசு இல்ல, சுலபமாய் அதை மாற்ற அவரால் முடியும். அது மாத்திரமில்ல, அவருடைய முன்னுரிமை ஒன்றே ஒரு காரியம் தான், இந்த ஜனங்களுக்காக நான் பாடுபடணும், ஜனங்களுடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொண்டு ஜனங்களுக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் மரித்து நான் அடக்கம் பண்ணப்பட்டு அந்த உயிர்த்தெழுதலை நான் அடைய வேண்டும். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் தொடர்ந்து பிழைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கு இயேசு சரீர பிரகாரமாக அல்ல, ஆனால் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் பிரகாசம் அடைவார்கள். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும், அதுதான் அவர் முன்னுரிமை கொடுத்த ஒரு காரியம். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் நீர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திர ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிப்பேன் என்று சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் எல்லாம். நீ அணுகக்கூடிய தேவன் தான். எளிதில் அணுகலாம். அவர் எங்கேயோ இல்ல, அவர் தூரமா இல்ல. அவரை கூப்பிடும் போது உனக்கு சமீபமாய் வருகிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். உண்மையா நீ கூப்பிட்டீங்கன்னா உனக்கு சமீபமா வருவார். உடனடியா உதவி செய்யக்கூடியவர். ஹalleluya ஹalleluya. சில குறுக்கீடுகள் வரலாம், அதையும் அனுமதிக்கிறவர் தான். ஆண்டவர் கொடுத்த முழுமையான விடுதலை. பிரைஸ் எல்லாம். அவர் உண்மையுள்ள தேவன். சூழ்நிலையுடைய பிரச்சனையை அவர் எப்படி பார்க்கிறார் என்று பாருங்கள். உன் பிரச்சனையை அவர் எப்படி பார்க்கிறார்? அவருடைய வல்லமை உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க போதுமானது. அவரை பார்த்து சொல்லுங்க, நீ சர்வ வல்லமையுடைய கர்த்தர் என்று சொல்லுங்க. இந்த வார்த்தைகளின் மேல் விசுவாசம் வைங்க இன்றைக்கு. ஹalleluya. அவருடைய முன்னுரிமை அவருடைய சிலுவையின் மரணமும் உயிர்த்தெழுதலும் தான். அதை அநேகருக்கு சொல்லுங்க. ஹalleluya. அவர் மரித்த ஒரு தேவனை அல்ல, உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை நாம் இந்த காலை வேளையில் ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. நல்ல தேவன். ஹalleluya. நீ ஆராதிக்கிற தேவன் செத்து போன தேவன் அல்ல, சிலுவையில மரித்த தேவன் தான். ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஹalleluya. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. எல்லாரும் சேர்ந்து, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.